என்று உள்ளுக்குள் சிரித்தான் சரவணா. சரவணனை பற்றி நன்றாய் தெரிந்தும் விதுரன் சரவணனை அவர் குடும்பத்தில் ஒரு ஆளாய் சேர்த்துக் கொள்ள நினைத்தார். இதனை சரவணன் நினைத்து பார்க்கவே இல்லை. இப்படி அவர் இறங்கி வருவார் என்று எதிர்பார்க்காதவனுக்கு சிரிப்பாயிருந்தது. என்ன சொன்ன என்று லேசான சிரிப்புடன் கேட்டான் சரவணா. உன்னை நான் பெஸ்வானி குடும்பத்துல சேர்ந்துக்க சொல்றேன். உனக்கு நிறைய அதிகாரத்தையும் கொடுக்கிறேன்னு சொல்றேன். பெஸ்வானி குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். உனக்கு திறமை இருக்கிற வரைக்கும் நாங்க உன்னை நல்லாவே மதிப்போம். உன் திறமையையும் பலத்தையும் நாங்க வீணாக்க மாட்டோம். எதிர்காலத்துல நீ சாதாரணமா எலைட் ரேங்க் வாரிசா மட்டும் இருக்க மாட்டேன், ஒட்டுமொத்த வேஸ்ட்லாண்டுமே உனக்கு கிடைக்கும். அதை நான் அடிச்சு சொல்றேன் இன்று விதுரன் இன்னும் கதை அளந்து விட்டார். ஆனால் இதெல்லாம் உருட்டு என்று சரவணனுக்கு நன்றாக தெரியும். அவன் எழலாக சீறினான். பித்ரா, பெஸ்வானி குடும்பம் என்ன அவ்வளவு பெரிய இதுவா? நீ பெரிய இதுவாட்ட நினைச்சு ஓவர் ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்கெல்லாம் அது ஒர்த்தே இல்லையே. ஏன்னா நான் இதுக்காக தான் உனக்கு கால் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் கால் பண்ண விஷயமே வேற. நான் உனக்கு இன்னும் 3 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஒழுங்கா மரியாதையா ஜாயோட அம்மா அப்பாவை திரும்ப அனுப்பிடு. இன்னும் 3 நாள்ல நான் சொன்ன மாதிரி ஜாய் அப்பா அம்மாவை நான் பத்திரமா பார்க்கலன்னா நீ திரும்ப உன் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கே போக வேண்டிய நிலைமை வந்துடும். உன்னோட மொத்த ப்ராப்பர்ட்டிஸுமே உன்கிட்ட இருக்காது என்று மிரட்டலாக கூறினான் சரவணா. அதில் சுருக்கென்று இருந்தது விதுரனுக்கு. அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார் விதுரன். இதுவரை அவரை யாரும் மிரட்டியதே இல்லை. அவர்தான் அனைவரையும் மிரட்டி கொண்டிருப்பார். இப்போது சரவணன் அவரின் ஒட்டுமொத்த சொத்தையும் வைத்து அவரை மிரட்டி கொண்டிருக்கிறார். அது மட்டுமா, அவரின் பெற்றவர்களையும் அவன் இதில் இழுக்கிறானே. சரவணனுக்கு தன் அப்பா அம்மா இருக்கும் இடம் அவனுக்கு தெரியுமா என்று யோசித்தார். லாரன்ஸால் கூட விதுரன் பெற்றவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன என்கிட்டவே உன் வேலையை காட்ட நினைக்கிறியா? ஓவரா ஆடாதரா என்று கழுத்தை வளைத்து நெட்டி முறித்தார் விதுரன். மேலும், நீ இதுக்கு ஒத்துக்கலனா உன்னால இந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு போக முடியுமா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் கூட இருக்காளே, அவளையும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கவே விட மாட்டேன் என்று மிரட்டினார் விதுரன். இதை சொல்லி முடித்ததுமே விதுரன் பட்டென்று அழைப்பை துண்டித்தார். இன்னொரு பக்கம் ஐலாண்டில் தொலைக்காட்சியில் காணாமல் போன நபரை பற்றிய ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. அதில் 2 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று இருந்தது. ஒன்று ஜாய், இன்னொன்று எலினா. இம்மாதிரியான நேரத்தில் சரவணனுக்கு இந்த வழிதான் மிகச் சிறந்ததாய் இருக்கும் என்று தோன்றியது. தாம் இங்கு இருப்பது மட்டும் ஜாய்க்கு தெரிந்தால் போதும். நிச்சயம் அவள் இருக்கும் இடத்தை பற்றி எனக்கு எப்படியாவது தெரிவித்து விடுவாள் என்று நினைத்தான் சரவணா. அதுவும் இல்லாமல் சரவணனின் ஆட்களும் அவளை காப்பாற்றுவதற்காக எந்நேரமும் தயார் நிலையில் இருந்தார்கள். ஒருவேளை விதுரன் தைரியமாக முன்வந்து ஏதேனும் முடிவெடுத்தால் பிளாஸ்பரி ஆர்கனைசேஷனும் நிச்சயமாய் அவருக்கு எதிராய் முடிவெடுப்பார்கள். அவர்கள் கண்டிப்பாக ஒட்டுமொத்த வெஸ்வானி குடும்பத்தையும் வேருடன் அழித்து விடுவார்கள். சரவணன் அங்கு வந்து அரை நாள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாகவே அவனுக்கு ஜாயிடமிருந்து செய்தி வந்தது. கிரேஸ் வியூ இன் கடற்கரை பக்கம் இருக்கிறது, கார்னியரா என்று சின்னதாய் மிகவும் சாதாரணமாய் செய்தி அனுப்பியிருந்தாள் ஜாய். இதனை பார்த்ததும் தான் சரவணனுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. அவனும் உடனே ஜாய் அனுப்பிய இடத்திற்கு வேகமாய் இறைந்தான். அதே நேரம் எலினாவும் ஜாயும் அதே ஹோட்டலில் தான் இருந்தார்கள். அந்த ஹோட்டல் மிகவும் சாதாரணமாய் இருந்தது. எளிமையாக இருந்தாலும் அச்சுறுத்தலாக இல்லை. ஆங்காங்கே சிறியதாக மெருகூட்டி ரசிக்க தூண்டும் வரைபடங்களை மாட்டியிருந்தார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த கார்னியர் ஐலாண்டிலும் இம்மாதிரியான ஹோட்டல் மட்டுமே இருந்தது. குறைந்தது 10,000 ஹோட்டலாவது இங்கிருக்கும். இந்த ஐலாண்ட் மிகவும் புகழ் பெற்றது. வருடா வருடம் நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கு வருவார்கள். இதில் அந்த இடமும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. அதே போல அங்கு அனைத்தும் விலை குறைவு. அதனாலே வெளிநாட்டு மக்கள் நிறைய பேர் அங்கு வந்து விடுவார்கள். சரவணன் அந்த இடத்திற்கு உள்ளே நுழைந்த ஜாயை கண்டதும் தான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. அவனை பார்த்ததுமே ஜாய் சிறு பிள்ளை போல அவனை கட்டி கொண்டு அழத் துவங்கினாள். சரவணனுக்கு அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது, என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவளை இன்னுமே சிறு பிள்ளை போலதான் பார்க்கிறான் சரவணா. ஜாய் வெடித்து அழுதாள். எங்க எங்க ஒன்னு பார்க்க முடியாம போயிடுமோன்னு நான் நினைச்சு பயந்தேன் தெரியுமா? இங்கே மாட்டிப்பன்னு நினைச்சிட்டேன் என்று தேம்பி தேம்பி அழுதாள் ஜாய். சரவணன் பரிவாய் அவள் தலையை வருடி விட்டான். அவள் எவ்வளவு பயந்திருக்கிறாள் என்று அவனுக்கு அப்போது புரிந்தது.
சரி சரி, அழாத திம்சு கட்ட, அதான் நான் வந்துட்டேன்ல என்று சமாதானம் செய்தான் சரவணா. ஜாய் அழுவதை நிறுத்தவே இல்லை. அவள் அழுது கொண்டே மூக்கை உறிஞ்சினாள். நீ அழுதுகிட்டே என் சட்டையில மூக்க துடைக்காத என்று முகத்தை சுளித்தான் சரவணா. அவன் கேலிக்குதான் செய்கிறான் என்று தெரிந்ததும் அவனை குத்தினாள் ஜாய். சரி சரி, அழாத, அதான் நான் வந்துட்டேன்ல, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன் என்று பரிவாக கூறினான் சரவணா. அதன் பின் தான் எலினா பக்கம் திரும்பினான். நீ ஓகே தானே, உனக்கு ஒண்ணும் இல்லையே என்று கேட்டான் சரவணா. அவனின் இந்த அக்கறையே போதும் என நினைத்தவள் சம்மதமாய் தலையசைத்தாள். நான் ஓகே, ஆனா என்னாலதான் ஜாயை காப்பாத்த முடியாம போச்சு என்று முகத்தை சுருகினாள். இல்ல, நீ மட்டும் என்ன பாத்துக்கலனா என் அருண் என்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு எனக்கே தெரியல என்று கூறிய ஜாயின் முகம் விளிர்ந்தது. அவளுக்கு இன்னும் அவளின் பெற்றவர்களை பற்றிய கவலை இருந்தது. நீ கவலைப்படாத ஜாய், அவங்களை கண்டுபிடிக்க உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்று அவள் தலையை பரிவாக வருடினான். அதன் பின் அவர்கள் இருந்த அறையை சுற்றி பார்த்தான் சரவணா. ஆமா, உன்னை ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்ல இருந்து யார் காப்பாத்தினது என்று ஆர்வமாய் கேட்டான் சரவணா. அதில் ஒரு நொடி அதிர்ந்தாள் ஜாய். அதன் பின் மறுப்பாக தலையசித்தாள். இல்ல, தெரியல. நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே இல்ல. என்னை காப்பாத்தின போவோம் அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க. அதனால அவங்க முகத்தை நல்லா சரியா பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க இங்கிருந்து சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. திரும்ப வந்தப்ப எங்களுக்கு தேவையான திங்ஸை மட்டும் கொடுத்துட்டு இங்கிருந்து போயிட்டாங்க. எப்போதுமே எங்களுக்காக ஒரு நோட்ஸ் வச்சுக்கிட்டு தான் போவாங்க. அவங்க பேசியும் நான் கேட்டதில்ல, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல என்று அந்த பெண் அவர்களுக்காய் விட்டு சென்ற நோட்ஸை சரவணனிடம் காட்டியபடியே கூறினாள் ஜாய். சரவணனும் அதை வாங்கி பார்த்தான். அந்த நோட்ஸ் எல்லாம் அவனுக்கு பழக்கப்பட்டதாய் இருந்தது. அதில் இருக்கும் கையெழுத்து அவனுக்கு பழக்கப்பட்ட ஒன்றாய் இருந்தது. அதே நேரம், இடம் பிளட் மூன் ஆர்கனைசேஷன். லாரன்ஸ் ஒரு பெண்ணை பயங்கரமாய் அடித்துக் கொண்டிருந்தார். பிளான்டேஷன் எரித்ததை பற்றி கேட்டுக்கொண்டே அந்த பெண்ணை கொலை வெறியுடன் அடித்துக் கொண்டிருந்தார் லாரன்ஸ். லாரன்ஸிற்கு முன்பு கிடந்த அந்த பெண் இறந்து போனதும் லாரன்ஸ் குழப்பத்துடன் அங்கிருந்து நகர்ந்தார். அந்த பெண் சாகும் பொழுது ஏதோ சொல்லிவிட்டு செத்து போக லாரன்ஸ் திரும்ப திரும்ப யோசித்தார். அவர் எவ்வளவு யோசித்தும் அவரால் விதுரனை சந்தேகப்பட முடியவில்லை. விதுரனை முதல் அவர் அந்த ஷிப்பில் சந்தித்த பொழுதே அவரது பேச்சில் சின்சியாரிட்டி இருப்பதை லாரன்ஸ் உணர்ந்து கொண்டார். பிளட் மூன் ஆர்கனைசேஷனிற்கு விதுரன் தனது மொத்த செடிகளையும் தருகிறேன் என்று சொன்னது லாரன்ஸிற்கு பெரிய விஷயமாக இருந்தது. அவரே தரேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய இத்தனை வருட உழைப்பை அவர் கையாலேயே அழித்திருக்க வாய்ப்பில்லை என்று லாரன்ஸ் முழுவதுமாக நம்பினார். ஆனாலும் இதை யார் அழித்திருப்பார் என்று லாரன்ஸ் குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் எவ்வளவு யோசித்தும் இதற்கு பின்னால் இருப்பவர் யார் என்பதற்கான எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காததால் லாரன்ஸ் மிகவும் கோபத்துடன் நின்று கொண்டிருந்தார். அதே சமயம் அங்கிருந்த விதுரனும் நடந்த அனைத்தையும் கேள்விப்பட்டு எரிமலையாய் வெடித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய இத்தனை வருட உழைப்பை ஒரே நொடியில் யார் கொழுத்து இருப்பார்கள் என்று அவர் யோசிக்க யோசிக்க அவருக்கு தலையை வெடித்து விடுவது போல் இருந்தது. விதுரனுக்கு தனது வாழ்க்கையில் இப்படி ஒரு அடி விழும் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. இத்தனை வருடம் அவர் காப்பாற்றி வைத்திருந்த அவருடைய மொத்த ரெப்புடேஷனும் டிஜிட்டல் கரன்சி கான்பரன்ஸில் காணாமல் போகும் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவ்வளவு பெரிய ஷாக்கில் இருந்து அவர் வெளியே வருவதற்கு முன்பே அடுத்த ஒரு பெரிய இடியாக அவர் தலையிலே விழுந்ததுதான் இந்த ஓப்பியம் செடிகள் இருந்த 7 இடமும் எரிந்து போனது. அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதுவரை பிஸ்வானி ஃபேமிலியை பார்த்துதான் அனைவரும் பயந்திருக்கிறார்களே ஒழிய பிஸ்வானி ஃபேமிலியில் உள்ள சிறு குழந்தை கூட யாரையும் பார்த்து பயந்ததில்லை. அப்படிப்பட்ட பிஸ்வானி ஃபேமிலியில் இருந்து வந்தவருக்கு இன்று இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது அவருக்கு மட்டுமல்ல, அந்த ஃபேமிலிக்கே பேரதிர்ச்சியை கொடுத்திருந்தது. பிஸ்வானி ஃபேமிலியை யாராவது எதிர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவர்கள் நரகவாசலுக்கு தாங்களே செல்வதற்கு சமமானது. அவர்கள் எத்தனை பில்லியன் டாலர் போட்டு தங்களது கம்பெனிகளை நடத்தி வந்தாலும் அதை ஒரே நாளில் பிஸ்வானி ஃபேமிலி இழுத்து மூட வைத்துவிடும். அது மட்டுமல்ல, அந்த ஃபேமிலியில் உள்ளவர்களை வீடு வாசல் கூட இல்லாமல் தெருவில் நிறுத்திவிடும். அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான பிஸ்வானி ஃபேமிலியை இன்று யாரோ இப்படி வைத்து செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அந்த ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ரத்தம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அவ்வளவு நேரம் எதையோ யோசித்துக் கொண்டிருந்த விதுரன் வேகமாக தனது அருகில் நின்று கொண்டிருந்த பட்லரை பார்த்தார். இன்னும் எதுக்கு என்னோட முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க.
பண்ணி இது யார் பண்ணான்னு கண்டுபிடிங்க. எனக்கு இப்பவே இது யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாகணும் என்று சொன்னார். உடனே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நான் ஆல்ரெடி ஆள் அனுப்பிட்டேன். இது கொஞ்ச நேரத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பின்னால யார் இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும் என்று பட்லர் சொல்லி முடிக்கும் முன்பே விதுரன் பட்லரை ஓங்கி அறைந்திருந்தார். விதுரன் அந்த வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த பட்லர் உள்ளே வந்திருந்தார். அந்த ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த பட்லருக்கென்று ஒரு தனி மரியாதையை கொடுத்திருந்தார்கள். விதுரன் திடீரென்று அந்த பட்லரை அப்படி அடித்ததும் விதுரன் ஃபேமிலியில் உள்ள அனைவருமே அதிர்ந்து போனார்கள். அறை வாங்கிய பட்லர் தனது கன்னத்தில் கை வைத்துக் கொண்டார். பின்பு சார் என்று மெதுவான குரலில் கேட்டார். உடனே விதுரன் கோபமாக, என்ன நடிக்கிறியா? உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதா என்று கேட்டார். அதை கேட்டதும் அந்த பட்லர் பதற்றத்துடன் பேசினார். சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல. எனக்கு எப்படி எதுவும் தெரியும் என்று கேட்டார். உடனே விதுரன், இந்த ஓபிஎம் பிளான்ஸ் வளர 7 இடமும் இந்த ஃபேமிலியில உள்ள பல பேருக்கே தெரியாது. ஆனா இந்த 7 பிளான்ட்டோட அட்ரஸும் உனக்கு தெரியும். உன் மேல நம்பிக்கை வச்சுதானே இந்த 7 இடத்தையும் மேனேஜ் பண்ற பொறுப்போ உன்கிட்ட ஒப்படைச்சோம். உன்னை தாண்டி இது ஒரு அட்ரஸ் வெளியில எப்படி லீக் அவுட் ஆச்சு என்று கேட்டார். உடனே பட்லர் கண்கள் கலங்க சொன்னார். சார், நான் உங்களுக்கு பல வருஷமா நேர்மையா இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பத்துக்கு நான் எந்த துரோகமும் பண்ணது கிடையாது. உங்களுக்கு போய் துரோகம் பண்ண எனக்கு எப்படி சார் மனசு வரும்? உண்மைதான், என்னை நம்பிதான் நீங்க இதை மேனேஜ் பண்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தீங்க. அந்த இடத்தெல்லாம் மேனேஜ் பண்றது நான் தான். ஆனா அந்த இடத்தோட லொகேஷன் எல்லாம் சூஸ் பண்றது நீரஜ் சாரும் அமிர்தா மேடம் தான். எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் என்னை நம்புங்க. நான் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன் என்று சொன்னார். அங்கிருக்கும் அனைவருக்கும் அந்த பட்லர் எவ்வளவு பெரிய விசுவாசி என்பது நன்றாக தெரியும். அதனால் அங்குள்ள யாருமே பட்லர் மீது சந்தேகப்படவில்லை. பட்லரின் கண்கள் கலங்கிய பிறகுதான் விதுரனுக்குமே தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு வந்தது. உடனே விதுரன் பட்லரை பார்த்தார். அப்போ இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீரஜ் இறந்து போயிட்டான், அமிர்தாவும் இறந்து போற நிலைமையில இருக்கா. அவங்க 2 பேரையுமே யாரோ பிளான் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் எப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு டீட்டெயில் கூட எனக்கு தெரியல. அவங்க 2 பேரையும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கொல்ற அளவுக்கு யார் பவர்ஃபுல்லா இருப்பாங்க என்று விதுரன் கேட்டார். உடனே பட்லர், இதுக்கான எந்த விடையும் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. எனக்கு ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்க. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பின்னால யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன் என்று பட்லர் சொன்னார். உடனே விதுரன், உங்களால எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் எனக்கு கொடுங்க. ஓகே என்று சொன்னார். உடனே அந்த பட்லரும் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். பட்லர் அங்கிருந்து சென்றதும் தான் விதுரனுக்கு ஏதோ ஒரு நினைவு வந்தது. உடனே விதுரன் தனது கண்களை மூடி எதையோ யோசித்தார். அவரது முகத்தில் அப்பொழுது வந்து போனது சரவணனின் முகம்தான். சரவணன் ஏற்கனவே விதுரனை சந்தித்த பொழுது அவனது பேச்சில் ஆங்காங்கே ஹிட் கொடுத்து பேசியது நினைவுக்கு வந்தது. உடனே விதுரன், ஒரு நிமிஷம் என்று வாசலை நோக்கி போய்க் கொண்டிருந்த பட்லரை கூப்பிட்டார். விதுரனின் குரல் கேட்டதும் பட்லர் வேகமாக ஓடி வந்தார். பின்பு, சொல்லுங்க சார் என்று மிகவும் பவ்யமான குரலில் விதுரனிடம் கேட்டார். நீங்க இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இதுக்கு பின்னால யார் இருக்கான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றதை விட்டுட்டு எனக்காக வேற ஒண்ணு பண்ணுங்க என்று விதுரன் சிரித்துக் கொண்டே சொன்னார். விதுரனின் முகத்தில் ஒரு விதமான விஷமம் இருப்பதை பட்லர் பார்த்தார். உடனே, சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும் என்று கேட்டார். நீங்க இப்பவே உடனே பிராங்க்லின் ஃபேமிலியை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எனக்கு கொடுங்க என்று சொன்னார். உடனே, என்ன பிராங்க்லின் ஃபேமிலியா? அவங்களுக்கும் இப்ப நடந்த இன்சிடென்ட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவங்களோட இன்ஃபர்மேஷன் எதுக்கு என்று பட்லர் சற்று தயங்கிக் கொண்டே கேட்டார். விதுரன் அவரது பட்லரிடம் பிராங்க்லின் ஃபேமிலியை பற்றிய இன்ஃபர்மேஷன் வேண்டும் என்று கேட்டார். அதை கேட்டதும் பட்லர் ஒருவித குழப்பத்துடன் விதுரனை பார்த்தார். பின்பு, அவங்களுக்கும் இப்ப நடந்த இன்சிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களோட இன்ஃபர்மேஷன் எதுக்கு என்று தயங்கிக் கொண்டே கேட்டார். உடனே விதுரன், எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆனது அங்க இருந்துதான். எனக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியும். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. முதல்ல பிராங்க்லின் ஃபேமிலியில மிச்சம் யார் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்க, அவங்க இப்ப எங்க இருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் எனக்கு உடனடியா வேணும் என்று கேட்டார். உடனே பட்லர், மோஸ்ட் பிராங்க்லின் ஃபேமிலியில உள்ள முக்கால்வாசி பேரு அமிர்தா மேடம் நாளையே கொல்லப்பட்டு இறந்து போயிட்டாங்க. மீதி இருக்கிறவங்க வயசானவங்களும் ரொம்ப வீக்கானவங்களும் தான். அவங்களுக்குமே இருக்கிற இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததாகவும், அப்புறம் யாரோ சில பேர் அவங்கள கூட்டிகிட்டு போய்
அடைக்கலம் கொடுத்திருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன் என்று சொன்னார். உடனே, அப்படியா? நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே பிராங்க்லின் ஃபேமிலியில மிச்சம் இருக்கிற வயசானவங்க, வீக்கானவங்கன்னு ஒருத்தர் கூட விடாம எல்லாரையும் நம்மளோட பிளேஸுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தூங்குற இடம் எல்லாத்தையும் எந்த ஒரு குறையும் இல்லாம ப்ராப்பரா பண்ணி கொடுங்க என்று விதுரன் சிரித்துக் கொண்டே சொன்னார். சற்று நேரத்திற்கு முன்பு அவ்வளவு கோபமாக தன்னிடம் பேசிய விதுரன் இப்படி சிரித்துக் கொண்டு பேசுவதை பார்த்த பட்லர் இன்னும் குழம்பி போனார். இவர் என்ன அர்த்தத்துல இப்படி சொல்றாரு? ஒருவேளை என் காதுலதான் ஏதாவது தப்பா விடுதோ என்று பட்லர் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு விதுரனை பார்த்தார். சார், இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு நிஜமா புரியல சார் என்று சொன்னார். பட்லர் மட்டுமல்ல, அங்கிருந்த மற்றவர்களுக்குமே விதுரனின் மனதில் என்ன இருக்கிறது என்று எதுவும் புரியவில்லை. உடனே விதுரன் சிரித்துக் கொண்டு, நான் நிஜமா தான் சொல்றேன். அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான அத்தனை ஃபெசிலிட்டிஸையும் செஞ்சு கொடுத்து பத்திரமா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடல்ல இருக்கிற ஜாயோட அப்பாவும் அம்மாவும் என்ன ஆனாங்க? அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்குதா என்று கேட்டார். உடனே பட்லர், அவங்க இப்போ நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களும் ஏதோ பண்ணி பார்த்தாங்க. எந்த வழியும் அவங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இருந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. இப்ப குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம தான் அவங்க அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா ஒண்ணு அந்த ஷிப்ல இருந்து மூழ்கி அங்கேயே இறந்து போவாங்க, இல்லைன்னா கடல் வாழ் உயிரின ஏதாவது அவங்கள சாப்பிட்டுரும் என்று பட்லர் சொன்னார். ஜாயின் தந்தையும் தாயும் பற்றி கேட்டதுமே விதுரன் சிரித்தார். பின்பு, அப்படின்னா ஓகே ஓகே சரி, நான் சொன்னதை உடனே செய்யுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க என்று சொன்னவர் மறுபடியும் பட்லரை 1 செகண்ட் என்று சொல்லி நிறுத்தினார். விதுரனின் குரல் கேட்டதும் பட்லர் திரும்பி பார்த்தார். இப்ப என்ன சொல்றேன்னு தெரியலையே என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு விதுரனை பார்த்தார். அந்த சரவணன் இந்த முறை என்கிட்ட நிறைய விளையாடிட்டான். முக்கியமா அமிர்தாவுக்கு இப்படி ஆனதுக்கு பின்னாடியும் கண்டிப்பா அவன் தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அமிர்தாவுக்கு மட்டும் அப்படி எதுவும் நடக்கலன்னா இந்நேரம் அந்த பிராங்க்லின் ஃபேமிலியில ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு கூட அமிர்தானால என்கிட்ட சொல்ல முடியல. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அந்த சரவணன் தான். அதனால்தான் அந்த சரவணனை நான் அவ்வளவு சாதாரணமா விடுறதா இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? நான் சொல்ற சில விஷயங்களை உடனே டார்க் வெப்சைட் பேஜ்ல போய் போஸ்ட் போடுங்க என்று சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களை அவரிடம் சொன்னார். விதுரன் சொன்னதை கேட்டதும் பட்லர் வேகமாக தலையை அசைத்துக் கொண்டு சொன்னார். ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுறேன் என்று சொன்னார். உடனே விதுரன் அந்த பட்லரை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார். சரவணா, எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணது நீதான். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னுடைய இத்தனை வருஷ உழைப்ப ஒரு நாள்ல நீ வீணாக்கிட்டல. நீ இது மூலமா உன்னோட பவர் என்னன்னு எனக்கு காட்டிட்ட. முதல்ல உன்னை நான் சாதாரணமா இடம் போட்டது என்னோட தப்புதான். ஆனா அதுக்காக நான் பயந்து போய் தோத்து உன்கிட்ட இருந்து ஒதுங்கிடுவேன்னு கனவு காணாத. இது என்னோட டேர்னிங் பாயிண்ட். என்னோட பவர் என்னன்னு இனி நீ பாப்ப. அந்த வீக்கான ஆளுங்களுக்கு எல்லாம் நீதான் அடைக்கலம் கொடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பிராங்க்லின் ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தர் கூட உன்னால உயிரோட காப்பாற்ற முடியாது. வீக்கான வயசானவங்க யாரும் இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்க எல்லாரையும் நல்லபடியா நான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். சரவணா, உன்னோட முடிவு என் கையில தான்டா என்று சொல்லி சிரித்தார். விதுரனை பொறுத்த மட்டில் யார் ஒருவன் விதுரனுக்கு பயன்படுகிறானோ, விதுரனுக்கு தேவைப்படுகிறானோ, அவன் மட்டுமே விதுரனின் கண்களுக்கு மனிதனாக தெரிவான். யார் அவனுக்கு தேவைப்பட மாட்டார்களோ, யார் மிகவும் நலிந்தவர்களோ, வயதானவர்களோ, அவர்கள் அனைவரும் விதுரனை பொறுத்த மட்டில் பிணத்திற்கு சமமானவர்கள். அதே போல்தான் பிராங்க்லின் ஃபேமிலியில் மீதமிருந்தவர்களையும் ஒரு பிணமாக விதுரன் நினைத்தான். விதுரன் தனது குடும்ப பொறுப்பை கையில் எடுக்கும் பொழுது அவருக்கு வெறும் 14 வயதுதான். அந்த வயதில் உள்ள குழந்தை எதை எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை எதுவுமே விதுரன் அனுபவிக்கவில்லை. மாறாக சண்டை பயிற்சி, மல்யுத்த பயிற்சி என்று தனது உடல் வலிமையையும் மன வலிமையையும் அதிகரித்துக் கொண்டிருந்தார். விதுரனின் தந்தையான திவாகருக்கு மொத்தம் 30 குழந்தைகள் இருந்தது. அந்த குழந்தைகளில் சில தனது மனைவிகளுக்கும், சில தனது காதலிகளுக்கும், சில யாரென்றே தெரியாத பெண்களுக்கும் பிறந்திருந்தார்கள். அந்த குழந்தைகள் அனைத்தும் திவாகரால் அவரது குழந்தை என அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த குழந்தைகளில் வெறும் 7 பேர் மட்டும்தான் திவாகரின் பிள்ளை என்று அங்கீகரிக்கப்பட்டார்கள். மற்ற அனைவரும் வலிமை இல்லாதவர்கள். கோழை என்று திவாகர் அவர்களை அடித்து துன்புறுத்தி அவரது கையாலேயே கொன்றும் இருந்தார். திவாகரை பொறுத்த மட்டில்
எந்த ஒரு குழந்தை மிகவும் பிரிஸ்காக அவர் சொன்ன அனைத்தையும் செய்கிறதோ, எந்த குழந்தை சிறு வயதிலேயே ரத்தத்தை பார்த்து ரசிக்கிறதோ, எந்த குழந்தை எந்த ஒரு செயலையும் கொடூரமாக செய்கிறதோ, அந்த குழந்தைதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான் திவாகரின் பிள்ளை என்ற அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவரை பொறுத்தமட்டில் பலம் இல்லாதவர்கள் இந்த உலகில் வாழ தகுதியற்றவர்கள். அதே எண்ணம்தான் இன்று விதுரனுக்கும் இருந்தது. பட்லர் அங்கிருந்த ஒரு லேப்டாப்பை எடுத்து அதில் ஒரு சில வீடியோக்களை காட்டினார். சார், இத போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்தா நிச்சயம் அந்த ஜாய் செத்தே போயிடுவான் என்று சொன்னார். உடனே விதுரன் அது என்ன வீடியோ என்று பார்க்க, அது நடுக்கடலில் ஜாயின் பெற்றோர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் வீடியோதான். அதில் ஜாயின் பெற்றோர்கள் உட்பட 70 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரது உதடும் தண்ணி தாகத்தில் காய்ந்து வெடித்திருந்தது. அவர்கள் அனைவரின் கண்களிலும் அவர்களது உயிர் அவர்களை விட்டு பிரியும் பயம் நன்றாக தெரிந்தது. அந்த வீடியோவை சாதாரண மனம் கொண்ட மனிதன் யாராவது பார்த்தால் பதறி விடுவான். அந்த அளவிற்கு மோசமானதாக இருந்தது. அந்த வீடியோவை பார்த்த விதுரன் மனசாட்சி இல்லாமல் சிரித்தார். விதுரனின் முகத்தில் சிரிப்பை பார்த்த பட்லரும் சிரித்துக் கொண்டே சொன்னார், என்ன சார், இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாமா என்று கேட்டார். விதுரனின் பட்லர் அவர் கையில் இருந்த லேப்டாப்பை காட்டி, இந்த வீடியோவை போஸ்ட் செய்து விடலாமா என்று கேட்டார். உடனே விதுரனும் வேகமாக அந்த வீடியோவை பார்க்க, அதில் ஜாயின் பெற்றோர்கள் இருவரும் இருந்தார்கள். அவர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போட்டோஸும் வீடியோஸும் அதில் இருந்தது. அதை பார்த்த விதுரன் சிரித்துக் கொண்டே சொன்னார், இதை போஸ்ட் பண்ணு. இதுக்கப்புறம் நிச்சயம் இந்த ஜாய் அலறி அடிச்சுக்கிட்டு என்ன தேடி வருவா என்று சொன்னார். உடனே பட்லர் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அந்த லேப்டாப்பில் இருந்த போட்டோஸையும் வீடியோஸையும் டார்க் வெப்சைட்டில் பதிவிட்டார். பின்பு விதுரனை பார்த்தார். சார், சக்சஸ்ஃபுல்லா போஸ்ட் பண்ணிட்டேன் என்று சொல்லி சிரித்தார். உடனே விதுரனும் ஓகே என்பது போல தனது தலையை ஆட்டினார். பின்பு இதோட சேர்த்து நான் சொல்ற இன்னொன்னு செஞ்சிருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவரிடம் ஏதோ ஒன்று சொன்னார். உடனே பட்லர் சிரித்துக் கொண்டு ஓகே சார், கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஜீனியஸ் சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். சவுத் வெஸ்ட் கிரேக்கோவிலேயே லாரன்ஸின் வில்லாதான் மிகவும் பெரியதாகவும் உயரமாகவும் இருந்தது. அந்த வில்லா அங்கிருந்த மவுண்டனுக்கு அடுத்து கட்டப்பட்டிருந்தது. அந்த வில்லா முழுவதும் மேப்பிள் மரங்களால் சூழப்பட்டிருந்தது. அந்த வில்லா பல மீட்டர் பரப்பளவை கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அந்த வில்லாவை தாண்டி எவரும் ஒரு நிமிடம் நின்று அந்த வில்லாவை கண்ணிமைக்காமல் பார்த்துவிட்டு செல்வார்கள். அந்த அளவிற்கு அது மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தது. சுத்தி மலைகளால் சூழப்பட்டு அந்த அழகான மேப்பிள் மரங்களின் இலைகள் ஆங்காங்கே சிதறி அதற்கு இன்னும் அழகு சேர்ப்பது போல் கிடக்க அந்த வில்லா பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. அந்த வில்லாவை பார்த்தாலே மிஸ்டர் லாரன்ஸின் பவர் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று, அவர் எவ்வளவு அதிகாரம் மிக்கவர் என்றும் தெரிந்துவிடும். அந்த வில்லாவின் ஒரு அறையில் இருந்த லாரன்ஸ் சாருமதியிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்தார். உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். முடிவா உன்னால உண்மையை சொல்ல முடியுமா, முடியாதா என்று கத்திக் கொண்டிருந்தார். அவர் பேசும் எதையும் காதில் வாங்காமல் அவருக்கு முன்பிருந்த சாருமதி அவரையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார். லாரன்ஸின் கோபத்தை பார்த்ததும் அங்கு பிகினி உடையில் சுற்றித் திரிந்த பல பெண்கள் லாரன்ஸின் அருகில் வந்து நின்றார்கள். அதில் ஒரு பெண், டார்லிங், நீங்க என்ன அவளுக்கு எதுக்காக சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? கண்டிப்பா இந்த தப்ப இவதான் செஞ்சிருப்பா. இவளை நீங்க உயிரோடையே விடாதீங்க. இவள மாதிரி ஒருத்தையெல்லாம் உயிரோட இருக்க தகுதியே இல்லாதவ என்று சொன்னாள். உடனே அவள் அருகில் நின்று கொண்டிருந்த இன்னொரு பெண்ணும் சொன்னாள், ஆமா, இவளை பத்தி நான் ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கேன். ஹில்வுட்ல இருக்கும்போதே நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற காசினோ அழிஞ்சு போச்சுல்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவளை சும்மாவே விடக்கூடாது. இவ மேல பிளட் மூன் ஆர்கனைசேஷன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாலே. இவளை விசாரிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. கண்டிப்பா இந்த தப்பை இவதான் பண்ணிருப்பா என்று சொன்னாள். பின்பு அங்கிருந்த ஒவ்வொரு பெண்களும் சாருமதியை ஒவ்வொன்றாக சொல்லி லாரன்ஸிற்கு ஏற்றி விட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் பார்த்து சாருமதி முறைத்து கொண்டு நின்றாள். அந்த பெண்கள் அனைவரும் சாதாரணமாக 120 சென்டிமீட்டர் உயரம் இருப்பார்கள். அவர்களது ஸ்ட்ரக்சரும் அவ்வளவு அழகாகவும் அம்சமாகவும் இருந்தது. அவர்கள் மட்டும் மாடலிங்க்கு சென்றிருந்தால் நிச்சயம் அவர்கள் அழகி பட்டத்தை வென்றெடுப்பார்கள். அந்த அளவிற்கு பேரழகியாய் நின்றிருந்தார்கள். ஆனாலும் அந்த பெண்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு எதிரில் நிற்கும் சாருமதி மீதுதான் பொறாமையாக இருந்தது. ஏனென்றால் அங்கு சாருமதிக்கென்று ஒரு தனி மரியாதை கொடுக்கப்படும்.
அது மட்டுமில்லாமல் மிஸ்டர் லாரன்ஸால் அவள் மிகவும் மதிக்கப்பட்டு வந்தாள். அதனாலேயே பொதுவாக லாரன்ஸுடன் இருக்கும் எந்த பெண்ணுக்கும் சாருமதியை பிடிக்காது. அங்கிருக்கும் அனைத்து பெண்களும் இப்பவே சாருமதி இறந்தால் நன்றாக இருக்கும் என்பது போல சாருமதியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த அனைவரது கண்களிலும் தன் மீது வெறுப்பு இருப்பதை பார்த்த சாருமதி அவர்கள் யாரையும் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த லாரன்ஸையும் பயமே இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தார். சாருமதியின் கண்ணில் பயம் இல்லாததை பார்க்கும் பொழுது லாரன்ஸிற்கு இன்னும் இரிட்டேட்டிங்காக இருந்தது. எவ்வளவு போய் நம்பிட்டமே என்று அவருக்குள் அவரே நொந்து கொண்டிருந்தார். சாருமதி தனது பார்வையை விலக்காமல் லாரன்ஸையே பார்ப்பதை பார்த்ததும் லாரன்ஸ் கடுப்பானார். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா என்று கேட்டார். உடனே சாருமதி, உங்களால இப்ப என்ன விட முடியுமா முடியாதா என்று அதிகார தோரணையில் கேட்டாள். அவர் அப்படி கேட்டது அங்கிருந்த அனைவரையும் எரிச்சலடைய செய்தது. உடனே அங்கிருந்த பெண், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மிஸ்டர் லாரன்ஸ் கிட்ட இப்படி பேசுவ? நீ பிளட் மூன் ஆர்கனைசேஷனை ஏமாத்திருக்க, அதுக்கு துரோகம் பண்ணிருக்க, உன்னெல்லாம் இங்கே கொல்லணும், அதுதான் உனக்கு சரியான பாடம் என்று சொன்னாள். உடனே அங்கிருந்த இன்னொரு பெண், உன்னை மிஸ்டர் லாரன்ஸ் எவ்வளவு நம்பினாரு, ஆனா நீ அவருக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்ட. நிஜமாவே நீ என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? நீ இந்த பிளட் மூன் ஆர்கனைசேஷனோட ரெப்புடேஷனையே ஸ்பாயில் பண்ணிட்ட. உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரத்துக்கு மிஸ்டர் லாரன்ஸ் அவங்கள கொலை பண்ணிருப்பாரு. ஆனாலும் உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் உன் மேல அவர் வச்சிருக்கிற மரியாதை தான். ஒழுங்க மரியாதையா அவரை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு என்று மிரட்டினாள். அந்த பெண் அப்படி மிரட்டி கொண்டிருக்கும் பொழுதே லாரன்ஸிற்கு பின்னால் இருந்த ஒரு பெண் பேசினாள். அவகிட்ட என்ன பேச்சு? அவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. முதல்ல அவளை கொண்டுட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசுங்க என்று சொன்னாள். அங்கிருந்த பெண்கள் ஒவ்வொருவரும் ஒரு கதையாய் சாருமதியை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன எதையும் காதில் வாங்காத லாரன்ஸ் சாருமதியின் அருகில் சென்றார். நிஜமாவே இது நீதான் பண்ணியா? நீதான் எனக்கு துரோகம் பண்ணியா? உனக்கு எல்லா ஃப்ரீடமும் நான் கொடுத்திருந்தேனே. நீ இந்த ஆர்கனைசேஷனுக்கு எப்ப வேணாலும் வரலாம், எது வேணாலும் பண்ணலான்னு அந்த அளவுக்கு உனக்கு நான் பவர் கொடுத்திருந்தேன். ஆனாலும் நீ எதுக்கு இப்படி பண்ண? உன்னை பத்தி இதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஆனா இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். உனக்கு அந்த சரவணனுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்காமே, அவனோட பழக்கத்துக்காக தான் நீ இப்படி பண்ணியா என்று கேட்டார். உடனே சாருமதி, மிஸ்டர் லாரன்ஸ், நீங்களும் நானும் ஜஸ்ட் கோ பார்ட்னர்ஸ். உங்களுக்கு எனக்குமான உறவு அவ்வளவுதான். பர்சனலா நான் என்ன பண்றேன், எனக்கு யாரு தெரியும், நான் யாரு கூட பழகுறேங்கிற எதையும் உங்ககிட்ட நான் சொல்லணுங்கிற எந்த அவசியமும் இல்லையே. ஒருவேளை நீங்க என்னோட கோ பார்ட்னரா இருக்கிறதுனால நான் எது செஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா என்ன என்று கேட்டார். சாருமதி அப்படி கேட்டதும் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்த பெண்கள் அனைவரும் சத்தமாக சிரித்தார்கள். ஹேய் சாருமதி, உன்னோட மனசுல என்ன நீ பெரிய இவன்னு நினைப்பா? கோ பார்ட்னரா? உன்னை நீ ரொம்ப அதிகமா நினைச்சு வச்சிருக்க. நீ அந்த அளவுக்கு எல்லாம் வர்த்தே கிடையாதீங்க என்று சொல்லி மறுபடியும் சத்தமாக சிரித்தார்கள். லாரன்ஸ் சாருமதியிடம், உன்னை பத்தி நான் விசாரிச்சு பார்த்த போதுதான் தெரிஞ்சது, உனக்கும் அந்த சரவணனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்ததாமே. அதை ஏன் நீ என்கிட்ட சொல்லல என்று கோபத்துடன் கேட்டார். உடனே சாருமதி, நாம 2 பேரும் கோ பார்ட்னர்ஸ் மட்டும்தான். என்னோட பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன என்று கேட்டார். சாருமதி அப்படி கேட்டதும் அங்கிருந்த பெண்கள் அனைவரும் சாருமதியை கிண்டல் செய்து சிரித்தார்கள். உனக்கு என்னதான் இருந்தாலும் இவ்வளவு செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆகாதுப்பா. மிஸ்டர் லாரன்ஸ் எங்க, நீ எங்க? நீ அவரோட கோ பார்ட்னரா இருக்கிறதுக்கு தகுதியானவன் நினைச்சுக்கிட்டியா? உண்மைய சொல்லணும்னா அவரு எல்லாரையும் விட உனக்கு கொஞ்சம் அதிகமா தான் உரிமை கொடுத்துட்டாரு. அதான் நீ அவருக்கு சாதாரணமா இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்ட. அவரிடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ போனமா இருந்திருப்ப என்று சொல்லி சாருமதியை பார்த்து முறைத்தார்கள். அவர்கள் சாருமதியை அப்படி சொன்னதும் லாரன்ஸ் கோபமானார். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆமா இல்லன்னு பதில் சொல்லு. என்னோட கோபத்தை அதிகப்படுத்த. நான் கோவப்பட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும் தானே என்று சொன்னார். லாரன்ஸை அப்படி சொன்னதும் சாருமதி நேருக்கு நேர் நின்று அவர் கண்ணை பார்த்து சொன்னார். சாருமதி அப்படி சொன்னதும் லாரன்ஸ் உண்மையிலேயே அதிர்ந்து போனார். அங்கிருந்த அனைத்து பெண்களும் நம்பும் பொழுதும் கூட லாரன்ஸ் நம்பவில்லை. அது நிச்சயம் சாருமதி செய்திருக்க மாட்டாள் என்று அவரது உள்மனது சொல்லிக் கொண்டே இருந்தது. ஆனால் இது பொய் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது.
சாருமதியை அவர் அந்த அளவிற்கு நம்பினார். சாருமதி மீது அவர் அளவிற்கு அதிகமான நம்பிக்கையை வைத்திருந்ததால் தான் சாருமதி பிளட் மூன் ஆர்கனைசேஷனுக்கு அவர் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் வரலாம், என்ன செய்ய நினைக்கிறாளோ அதையெல்லாம் செய்யலாம் என்று அவ்வளவு ஃப்ரீடத்தையும் லாரன்ஸ் கொடுத்திருந்தார். லாரன்ஸிற்கும் சாருமதிக்குமான உறவு மிகவும் நம்பகத்தன்மையாக இருந்தது. இதுவரை சாருமதி அவரிடம் இப்படி நடந்து கொண்டதே கிடையாது. சாருமதியும் லாரன்ஸும் சேர்ந்துதான் பிளட் மூன் ஆர்கனைசேஷனில் பல வேலைகளை செய்தார்கள். அவர்களது பிளான் படி அவர்கள் சக்சஸ் ஆகி இருந்தால் ஓக்சியா மார்க்கெட்டில் ஃபியூச்சரில் அவர்கள்தான் அந்த தொழிலுக்கு முன்னோடியாக திகழ்ந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த தொழில் சக்சஸ் அடைந்தால் அடுத்த 6 மாதத்திலேயே அவர்கள் இருவரும் பல பில்லியன்களை தங்களது கையில் விளையாட விட்டு பார்த்திருப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் பிளான் போட்டு அனைத்தையும் செய்திருக்கையில் இடையில் சாருமதி இப்படி குழப்பி வைத்திருப்பார் என்று அவர் கனவிலும் யோசித்து பார்க்கவில்லை. அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த லாரன்ஸின் முகம் சாருமதி சொன்னதை கேட்டதும் கோபத்தில் சிவந்திருந்தது. அவரை பார்க்கும் பொழுது யமதூதனை பார்ப்பதை போல் இருக்க, அதுவரை லாரன்ஸிடம் ஒட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்த பெண்கள் அனைவரும் பயத்தில் சற்று தூரம் தள்ளி நின்றார்கள். அப்பொழுதும் சாருமதி பயப்படாமல் லாரன்ஸை பார்த்து கொண்டிருந்தாள். லாரன்ஸ் மறுபடியும் சாருமதியின் அருகில் சென்றார். பின்பு, ஃபைனலா கேக்குறேன், உண்மையிலேயே இத நீதான் பண்ணியா என்று கேட்டார். உடனே சாருமதி, நீ எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் உண்மை, நான் தான் இத பண்ணினேன் என்று சொன்னார். சாருமதி அப்படி சொல்லி முடிக்கும் முன்பே லாரன்ஸ் அந்த அறையே அதிரும் அளவிற்கு கத்தியை கொண்டு அவரது தலையை பிடித்து அப்படியே அங்கிருந்து சுவற்றில் முட்டினார். அவர் முட்டிய முட்டில் அங்கு மேஜை மீது இருந்த பொருட்கள் அனைத்தும் கீழே சிதறி விழுந்தது. சுவற்றில் கூட விரிசல் விழுந்திருந்தது. சாருமதியின் 2 கண்களும் மேலே ஏறி இருந்தது. அங்கு நின்று கொண்டிருந்த பெண்கள் அனைவரும் பயத்தில் கண்களை மூடிக்கொள்ள சற்று நேரத்தில் அந்த அறை பெரிய அமைதியை தழுவியது. அந்த அறையில் உள்ள சுவற்றில் எல்லாம் இரத்த கரைகள் இருக்க அந்த அறை முழுவதும் இரத்த வாடையாக இருந்தது. எலினாவையும் ஜாயையும் கண்டுபிடித்த சரவணன் அவர்களை கேள்வியாக பார்த்தான். பின்பு, நிஜமாவே உங்களை காப்பாத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரியலையா என்று கேட்டான். உடனே எலினா, எங்களை காப்பாத்தினது ஒரு பொண்ணுன்னு மட்டும் தெரியும், ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. அந்த பொண்ணு எங்களோட எல்லா தேவைகளையும் நிறைவேத்தினா, ஆனா எங்க கிட்ட இருந்து அவளோட முகத்தை மறைச்சுக்கணும்னு நினைச்சா. எங்களை காப்பாத்தின அந்த பொண்ணு தன்னோட ஐடென்டிட்டிய மறைக்கணும்னு நினைக்கிற போது நானும் அதுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அவ வந்தா கூட அவ யாருன்னு தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணல, நானே அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அவ போகும்போதெல்லாம் ஒரு நோட்ஸ் மாதிரி பேப்பரை இங்க வச்சுட்டு போவா. இதோ அந்த பேப்பரை பாரு என்று சொல்லி ஒரு பேப்பரை காட்டினாள். சரவணன் பீனிக்ஸ் ஃபேமிலிக்குள் வந்ததில் இருந்து அவனுடைய அசிஸ்டண்டாக அனைத்தையும் ஜாய் தான் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஜாய்க்கு தெரியாமல் சரவணனுக்கு யாரும் தெரியாது. ஜாயும் ஒருவரும் யோசித்து பார்த்தாள், சரவணனுக்கு தெரிந்த பெண் யாராவது இருக்குமோ என்று. ஆனால் அவள் எவ்வளவு யோசித்தாலும் அவள் கண்களில் யார் என்ற எந்த சிந்தனையும் வரவில்லை. அந்த பேப்பரில் இருந்த கையெழுத்தை பார்த்ததுமே சரவணனுக்கு ஒரு பெண்ணின் முகம் வந்து போனது. உடனே சரவணன், ஒருவேளை இருக்குமோ என்று சொன்னான். உடனே அங்கிருந்த எலினாவும் ஜாயும், யாரு? நீ யாரு சொல்ற? எங்களுக்கு தெரியாம உனக்கு யாரு தெரியும் என்று கேட்டார்கள். உடனே சரவணன், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா விதுரனோட திறமையை பத்தி நாம எல்லாருக்குமே தெரியும். விதுரனோட நேருக்கு நேரு ஒருத்தர்னால நின்னு சண்டை போட முடியும்னா நிச்சயமா அது சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பில்லை. விதுரன் கிட்ட ஒரு அடி கூட வாங்காம உங்களை காப்பாத்தி இருக்காங்கன்னு நினைக்கும் போது கண்டிப்பா அவ எல்லா கலைகளையும் சிறந்தவளாதான் இருக்கணும். என்னோட மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் வந்து போகுது. அதாவது ஒருவேளை அது அவளா இருந்தாலும் இருக்கலாம், ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம் என்று சொன்னான். சரவணன் அவ்வளவு புதிர் போட்டு பேசியதும் அங்கிருந்த அனைவருக்கும் அது யார் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தது. உடனே அனைவரும், நீ யாரு நினைக்கிற? எங்களுக்கு தெரியாம அது யாரு என்று கேட்டார்கள். அது வேற யாரும் இல்ல, அந்த ஹெல் கேட்னு ஒரு பொண்ணு இருக்கால, அதான் அவ பேரு கூட சௌமியா. அவளால மட்டும்தான் ஜென்ஸுக்கு ஈக்குவலா மின்னல் வேகத்துல ஃபைட் பண்ண முடியும். அவளால மட்டும்தான் எத்தனை பேரை வேணாலும் சொடுக்கு போடுறதுக்குள்ள பீட் பண்ண முடியும். ஆனா அவ எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா? எனக்கு அதான் ஒரே யோசனையா இருக்கு என்று சொன்னவன் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த ஜஸ்டினை பார்த்தான். ஜஸ்டின், நீ என்ன நினைக்கிற? ஒருவேளை இது ஹெல் கேட்டோட வேலையா இருக்குமோ? அப்படி அது அவளா இருந்தா அவளால விதுரன மாதிரி வீரனோட சண்டை போட்டு இருக்க முடியும் நீ நினைக்கிறியா என்று கேட்டான். உடனே ஜஸ்டின் சிரித்துக் கொண்டு, எனக்கு இத பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேரோட முழு பலத்தையும் நான் நேர்ல பார்த்தது. விதுரனோட சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அன்னைக்கு என்னால அவர் கூட சண்டை போட முடியல.
அதனால அவர் பலம் என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அந்த ஹெல் கேட் அவளை பத்தியும் எனக்கு எதுவும் தெரியாது. சோ இதுல என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. பாஸ், அவங்க 2 பேரை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால நீங்க தான் இதுக்கான பதில சொல்லணும் என்று சொன்னான். சரவணன் ஜஸ்டினிடம் விதுரன், சௌமியா, உங்க 2 பேர்ல யார் பலசாலின்னு நீ நினைக்கிற என்று கேட்டான். உடனே ஜஸ்டின், அவங்க 2 பேரோட பலத்தையும் நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்தது கிடையாது. அதனால எனக்கு இத பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா ஒரு நல்ல வீரனுக்கு அடையாளம்னா நமக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவனோட பலகீனம் என்னன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் அவன் கிட்ட இருந்து நாம அடிபடாம தப்பிக்க முடியும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த பொண்ணு விதுரனோட வீக்னஸ நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் விதுரன் கிட்ட இருந்து எந்த காயமும் படாம ஈஸியா தப்பிச்சிருக்கான் என்று சொன்னான். ஜஸ்டின் சொன்னதை கேட்ட சரவணன் ஆம் என்பது போல தலையை ஆட்டினான். பின்பு, நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு டேலண்டான பொண்ணுன்னா அது கண்டிப்பா சௌமியாவா தான் இருக்கணும். ஆனா ஒருவேளை அது அவளா இல்லைன்னா என்று சரவணன் மறுபடியும் குழப்பத்துடன் கேட்டான். உடனே அங்கிருந்த எலினா பேசத் தொடங்கினாள். சரவணா, உனக்கு நிச்சயமா அது அந்த பொண்ணாதான் இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீயே அது அவளா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்க. பேசாம அவகிட்டே இதை பத்தி கேட்க வேண்டியதானே என்று சொன்னாள். உடனே ஜஸ்டின், ஆமாம் பாஸ், நீங்க இப்படி குழம்பிட்டே இருக்கிறதுக்கு பதிலா அந்த பொண்ணுகிட்டே கேட்டா வேலை முடிஞ்சது தானே என்று சொன்னான். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் அது பொண்ணுகிட்டே இதை பத்தி கேக்குறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக தனது செல்போனை எடுத்தவன் அதில் இருந்த சௌமியாவின் எண்ணிற்கு மெசேஜ் செய்தான். அதை அனுப்பும் நொடியில் அவனுக்குள் மறுபடியும் ஏதோ ஒரு எண்ணம் தோன்ற வேகமாக அந்த மெசேஜை டெலீட் செய்தான். சரவணனுக்கு சௌமியாவை பற்றி முழுவதும் தெரியாது. எப்பொழுதும் அவள்தான் அவனிடம் அணுகி வந்திருக்கிறாள். அவள் எதற்காக தன்னிடம் வந்திருக்கிறாள், எதற்காக தனக்கு உதவி செய்கிறாள் என்பது கூட சரவணனால் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை அவ எனக்கு உதவி செஞ்சிருந்தா அவளே நேர்ல வந்து நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி இருந்து. ஆனா இது வரைக்கும் சௌமியா என்ன கான்டாக்ட் பண்ணவே. அப்படி அது அவளாவே இருந்தாலும் என்கிட்ட இத சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம். அதனால அவளா சொல்ற வரைக்கும் நான் அதை பத்தி அவகிட்ட எதுவும் கேட்க போறதில்லை என்று சரவணன் சொன்னான். உடனே ஜஸ்டின், அதுவும் சரிதான் பாஸ். அந்த பொண்ணு தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்கானா கண்டிப்பா இதுக்கு பின்னால ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்கணும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இது அந்த சௌமியாவா இருக்கலாம், இல்ல வேற யாராவது கூட இருக்கலாம். வெயிட் பண்ணிக்கணும். கண்டிப்பா நமக்கு இது யாருன்னு கூடிய சீக்கிரமே தெரியும் என்று சொன்னான். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் சரவணனும் ஆமாம் என்று தலையசைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கிருந்த டிவியில் ஒரு நியூஸ் மிகவும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நியூஸை முதலில் பார்த்தது எலினா தான். அதில் ஜாயின் பெற்றோர்கள் நடுக்கடலில் கப்பலில் இருக்கும் ஒரு போட்டோ வெளியாகியிருந்தது. அதை பார்த்த எலினா அதிர்ச்சி அடைந்தாள். உடனே, ஜாய், இங்க பாரு, டிவில வருது, உன்னோட பேரண்ட்ஸ் தானே என்று பதற்றத்துடன் கேட்டாள். எலினாவின் குரல் கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அந்த டிவியை பார்க்க அதில் தெரிந்த படத்தை பார்த்ததும் ஜாய் ஒரு நிமிடம் பதறி போனாள். பின்பு, ஆமா, இது என்னோட அம்மாவும் அப்பாவும் தான். ஆனா அவங்க எப்படி இதுல, அவங்க எங்க இருக்காங்க? இத பார்க்கும்போது ஏதோ ஷிப் மாதிரி இருக்கு என்று பதற்றத்துடன் அழுது கொண்டே பேசினாள். பயத்தில் அவளது உடல் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. குரல் எல்லாம் பம்மி போயிருந்தது. அவளது நிலையை பார்த்ததும் சரவணன் அவள் அருகில் வந்து அவளது கையை இறுக பிடித்துக் கொண்டான். பின்பு, ஜாய், நீ எதுக்கும் கவலைப்பட. அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு நமக்கு இதுல இருந்து ப்ரூவ் ஆகும். நாம பாத்துக்கலாம் என்று சொன்னான். உடனே ஜாய், இல்ல சரவணா, ஒருவேளை என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஷிப்பை நீயே பாரு என்று அழுது கொண்டே சரவணனிடம் சொன்னாள். உடனே சரவணன் அங்கிருந்த ரிமோட்டை எடுத்து அதில் ஓடிக்கொண்டிருந்த நியூஸை பாஸ் செய்தான். அப்பொழுது அந்த போட்டோ தெரிய அது என்ன என்று அங்கிருந்த அனைவரும் நன்று உற்று பார்த்தார்கள். அந்த ஷிப் மிகவும் பழையதாக இருந்தது. அது அங்கங்கே உடைந்து பார்ப்பதற்கு அபாயகரமாக இருந்தது. அதை பார்க்கும் யாரும் சொல்லிவிடலாம், இதில் யாராலும் பயணம் செய்து உயிர் தப்பிக்க முடியாதென்று. அந்த அளவிற்கு அந்த ஷிப் உடைந்த நிலையில் இருந்தது. அந்த ஷிப்பின் கண்டிஷனை பார்த்ததும் ஜாய் கதறி அழுக ஆரம்பித்தாள். சரவணா, பிளீஸ், என்னோட பேரண்ட்ஸ காப்பாத்து, அவங்க பாவம், எனக்கு அவங்களை இப்பவே பார்க்கணும், பிளீஸ் சரவணா, அவங்கள காப்பாத்து என்று அழுதாள். உடனே சரவணன், ஜாய், நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன், அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், கண்டிப்பா நான் அவங்களை காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைப்பேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ஜஸ்டினை பார்த்தான். ஜஸ்டின் அந்த புகைப்படத்தை நன்றாக உற்று பார்த்தான். பின்பு,
இதை வச்சு என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்னோட அண்டர் கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல இப்பவே இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றேன். அவங்க எங்க இருந்தாலும் அவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் என்று சொன்னான். ஜஸ்டின், நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் அவங்களுக்கு ஆபத்து. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். இந்த போட்டோல உள்ள லொகேஷன் ஃபுல்லா பிளர் அடிச்சிருக்கிறதுனால நம்மளால கண்டுபிடிக்க முடியல. முதல்ல இந்த இடம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன வழின்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க என்று சொன்னான். ஆமா பாஸ், வேணும்னு இது யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு பிளர் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அதனால இந்த லொகேஷனை நம்மளால சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொடுத்துதான் நாம இதை கண்டுபிடிக்கணும். நீங்க ஒண்ணும் worry பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா இந்த லொகேஷன் எங்க இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை சீக்கிரமே உங்ககிட்ட சொல்றேன் என்று சொன்னான். ஓகே என்று சரவணன் தலையசைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த டிவியில் இன்னொரு செய்தி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அந்த செய்தியில் இந்த போட்டோவை வெளியிட்டது பிஸ்வானி ஃபேமிலி என்றும் மிஸ்டர் விதுரன் தான் அவர்கள் இருவரையும் தேடிக் கொண்டிருப்பதாகவும் இருந்தது. அது மட்டுமில்லாமல் அங்கிருந்த ரிப்போர்ட்டர்களுக்கு விதுரன் பேட்டியும் கொடுத்திருந்தார். அதில் அவர், இவங்க பிராங்க்லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க ட்ரீட்டர்னு சொல்லி ஃபீனிக்ஸ் ஃபேமிலியால ஒதுக்கப்பட்டது. இவங்களுக்கு என்னன்னாலும் சரின்னு ஃபீனிக்ஸ் ஃபேமிலி கண்டுக்காம விட்டாங்க. ஆனா நம்மளோட பெஸ்வானி ஃபேமிலி அப்படி கிடையாது. எங்களுக்கு அவங்க மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு. அதனால நாங்க அவங்க தேடுறதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டிருக்கோம். இருந்தாலும் நாம எல்லாருமே மனிதர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் இறந்து போறதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த மனிதாபிமானத்தோட அடிப்படையில் தான் நான் இப்ப இவங்க தேடுறேன். இவங்க யார் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 1 மில்லியன் பரிசா கொடுக்கப்படும். தயவு செஞ்சு இவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க என்று கோரிக்கை விடுத்திருந்தார். எபிசோட் 856 டின்னர் பார்ட்டி. விதுரன் ரிப்போர்ட்டர்களிடம் ஜாயின் பேரண்ட்ஸை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 1 மில்லியன் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிக்கையை விடுத்திருந்தார். அந்த செய்தி சற்று நேரத்தில் காட்டுத்தீயாய் அந்த சிட்டி முழுவதும் பரவியிருந்தது. அந்த சிட்டியில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுக்கு எப்படியாவது 1 மில்லியன் கிடைத்தால் போதும் என்று அனைவரும் ஜாயின் பேரண்ட்ஸை தேடும் வேட்டையில் இறங்கியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் அவர்கள் இருக்கும் லொகேஷன் மட்டும் தெரியவில்லை. விதுரன் தெளிவாக அந்த புகைப்படத்தை பிளர் செய்து வைத்திருந்ததால் அதற்கு பின்னால் இருக்கும் பேக்ரவுண்டை யாருனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நியூஸை கொடுத்திருப்பது விதுரன் என்பதால் விதுரனுக்கு சொந்தமான இடத்தை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் அந்த சிட்டியில் உள்ளவர்கள் ஜாயின் பேரண்ட்ஸை தேட ஆரம்பித்திருந்தார்கள். சிட்டியில் உள்ள அனைவரும் அந்த 7 பிளான்ட் வளர்ந்திருந்த இடங்கள் யாருக்கு சொந்தமானது என்றும் இதை யார் வளர்த்தார்கள் என்றும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் இன்று இப்படியொரு நியூஸ் பரவியதும் அனைவரும் அதை மறந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது அவ்வளவு நேரம் அவர்களுக்குள் விதுரன் ஃபேமிலி மீது சந்தேகம் இருந்தது. ஒருவேளை இந்த குடும்பம்தான் வளர்த்திருக்குமோ என்று. ஆனால் விதுரன் ஃபேமிலி தங்களுக்கு எதிரியான பிராங்க்லின் ஃபேமிலியில் உள்ளவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது மட்டுமில்லாமல் காணாமல் போனவர்களுக்காக 1 மில்லியன் செலவழித்து தேடுகிறார்கள் என்றால் நிச்சயம் இதுபோன்ற காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் என்று அந்த சிட்டியில் உள்ள அனைவரும் விதுரன் ஃபேமிலி மீது நம்பிக்கை வைத்தார்கள். நிச்சயம் இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலை பிராங்க்லின் ஃபேமிலி தான் செய்திருக்கும் என்று அவர்கள் மனதார நம்பினார்கள். பிராங்க்லின் ஃபேமிலி இவ்வளவு மோசமானவர்களாக இருக்கிறார்களே, இன்னும் எவ்வளவுதான் அவர்கள் கீழ்த்தரமான செயல்களை செய்வார்கள்? அவர்கள் இப்படி செய்தும் கூட மிஸ்டர் விதுரன் எப்படி அவர்களை மன்னித்து அவர்களை காப்பாற்றுகிறார்? உண்மையிலேயே பிஸ்வானி ஃபேமிலி மிகவும் நல்ல ஃபேமிலி. அவர்கள் நல்லுள்ளம் கொண்டவர்கள் என்பதால் தான் பிராங்க்லின் ஃபேமிலியை அவர்களால் மன்னிக்க முடிந்திருக்கிறது என்று அனைவரும் பிஸ்வானி ஃபேமிலியை தலையில் தூக்கி வைத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். விதுரன் பேசிய அனைத்து வார்த்தைகளையும் கேட்ட பிறகு ஜாய் கோபத்தில் கொந்தளித்தாள். அங்கிருந்து பொருட்களை எல்லாம் தூக்கி கீழே போட்டு உடைத்தாள். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பேரண்ட்ஸ் கடத்தினது மட்டும் இல்லாம அவங்களை கண்டுபிடிக்கவும் இவனே ஆர்டர் கொடுப்பான். என்னோட பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் 1 மில்லியன் கொடுக்கறானா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான பொய். இந்த பொய்யையும் மக்கள் நம்புறாங்களே. இவனெல்லாம் மனுஷனே கிடையாது, ஒரு மிருகம். வயசானவங்க கூடன்னு பார்க்காம என்னோட பேரண்ட்ஸ் இப்படி நடுக்கடல தனியா தத்தளிக்க விட்டுருக்கான். அவங்க பாவம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணா என்னால அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலையே. என்னால என்னோட பேரண்ட்ஸை காப்பாற்ற முடியலையே. நான்லாம் உயிரோடு இருந்த என்ன பையன் என்று சொல்லி ஜாய் தரையில் விழுந்து அழுதாள். ஜாய் அப்படி அழுவதை பார்க்கையில் சரவணனின் உள்ளம் எரிமலையாய் வெடித்துக் கொண்டிருந்தது. அவன் சாதாரணமாக அவனை சுற்றி இருப்பவர்கள் யாரும் காயப்படக்கூடாது என்று நினைப்பான். அதிலும் ஜாய் அவனுக்கு
லிட்டில் சிஸ்டர் போன்றவள். அவன் முன்பு ஜாய் எப்படி அழுவதை பார்க்கையில் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தனது கைகளை முறுக்கிக் கொண்டவன் அங்கு நின்று கொண்டிருந்த ஜஸ்டினை பார்த்தான். ஜஸ்டின், ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு மேல நாம பொறுமையா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த விதுரனோட ஃபேமிலிக்கு நாம யாரும் நிரூபிக்க முடியாம போயிடும். சீக்கிரமே இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணு. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் என்று சொன்னான். ஜாய் அப்படி கதறி அழுவதை பார்க்கையில் ஜஸ்டினுக்கே பாவமாக இருந்தது. உடனே ஜஸ்டின் தனது தலையை வேகமாக ஆட்டினான். கண்டிப்பா இதில் நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஜாயோட பேரண்ட்ஸ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்று சொன்னான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஜாய் எழுந்து உட்கார்ந்து கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தாள். பின்பு, இல்ல சரவணா, நீங்க யாரும் எதுவும் பண்ண வேணாம். என்னால முடியல. இதுக்கு மேல என் உடம்புல தெம்பில்ல, என்னோட மனசுலயும் தெம்பில்ல. அந்த விதுரன் நாம நினைச்சதை விட ரொம்ப மோசமானவனா இருக்கான். அவ மனசு பிறவியே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, யாரு இறந்தாலும் சரி, பிராங்க்லின் ஃபேமிலி என்ன ஆனாலும் சரி, ஃபீனிக்ஸ் ஃபேமிலி எங்களுக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, எனக்கு தேவை என்னோட பேரண்ட்ஸோட உயிர் தான். அதுக்காக நான் என்ன விடும்னாலும் பண்ண ரெடியா இருக்கேன். இப்ப அந்த விதுரனை நானே போய் பாக்குறேன். அவன் என்ன சொல்றானோ நான் கேக்குறேன். எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் உயிரோடு இருந்தா அதுவே போதும் என்று சொன்னாள். ஜாய் அப்படி சொன்னதும் சரவணன் ஜாயின் கைகளை பிடித்துக் கொண்டான். ஜாய், நீ என்ன உளறிட்டு இருக்க? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஒரு தடவை நீ அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு பட்டதை மறந்துட்டியா? உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? இந்த சரவணனால அந்த விதுரனை எதிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறியா? உன்னோட கண்ணுக்கு நான் அவ்வளவு கோடையா தெரியலனா? நீ எனக்கு கூட நினைக்கிறத தப்பு இல்ல. ஏன்னா உன்னோட பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட அந்த கடலை மாட்டிக்கிட்டு 1 மாசம் ஆக போதும். ஆனா இன்னை வரைக்கும் நான் உங்களை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுக்கல. அப்படின்னா உனக்கு எப்படி என் மேல நம்பிக்கை வரும்? உனக்கு என்ன பார்த்தா கோழியா தான் தெரியும். நான் வேஸ்ட். என் கூட இருக்கிற யாரையும் என்னால் ஹாப்பியா பாத்துக்க முடியாது என்று சரவணன் மிகவும் எமோஷனலாக பேசினான். அவன் அப்படி பேசியதும் தான் ஜாய் தனது சுய நினைவுக்கு வந்தாள். ஜாய் உடனே சரவணனின் கையை பிடித்துக் கொண்டாள். சரவணா, சாரி, நான் ஏதோ எமோஷனல்ல அப்படி பேசிட்டேன். நீ ஏதோ யோசிக்காத. நீ எப்பவும் உன்னை சுத்தி இருக்கிற யாரையும் காயப்படுத்தணும்னு நினைச்சது கிடையாது. எனக்கும் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீ என்னோட பேரண்ட்ஸ காப்பாத்தி கொடுப்ப. நான் தான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா ஏதேதோ சொல்லிட்டேன். சாரி சரவணா, நான் இந்த மாதிரி இனிமே சொல்ல மாட்டேன் என்று சொன்னாள். உடனே சரவணன் அவளது தலையை அன்பாக வருடிவிட்டான். ஜோ, எனக்கு தெரியும் நீ என்னதான் உன்னோட ஃபேமிலியில இருந்து வளராட்டாலும் அவங்க மேல உனக்கு அன்பு இருக்குன்னு. கண்டிப்பா அவங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன், ஓகே என்று சொன்னான். உடனே எலினா, ஜாய், நீ எதுவுமே சாப்பிடல, ரொம்ப டயர்டா இருக்க, இந்த காப்பியாவது முதல்ல குடியேன் என்று சொல்லி அவளிடம் ஒரு கப் காஃபியை நீட்டினாள். ஜாய் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். சரவணனோ, ஜாய், இப்ப நீ இதை குடிக்க போறியா இல்லையா என்று சொல்ல அவள் வேறு வழியில்லாமல் அந்த காஃபியை குடிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவளது செல்போன் ஒலித்தது. அதில் வந்த எண்ணை பார்த்ததும், இவரா என்று கேட்டவள் வேகமாக போனை அட்டெண்ட் செய்தாள். ஹலோ அங்கிள், நீங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா என்று கேட்டாள். ஜாயிடம் பேசியவர் அவளது ஃபேமிலியில் கார்டாக வேலை பார்த்தவர். அவர் மிகவும் வயதானவராக இருந்ததால் அந்த ஃபேமிலியில் உள்ளவர்கள் அவர் வெளியில் சென்றால் கஷ்டப்படுவார் என்று அவர்களை அவருக்கு வேலையை கொடுத்து வைத்திருந்தார்கள். ஜாயின் குரலை கேட்டதும் அவர் பேசத் தொடங்கினார். நான் இன்னும் உயிரோட தான் மேடம் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோட தான் இருக்காங்க. நாங்க எல்லாரும் பெஸ்வானி ஃபேமிலியோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கோம். மிஸ்டர் விதுரன் நைட்டு உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு என்று சொன்னார். 8:57. எல்லாம் உன் கையில். என்னது, என்ன டின்னருக்கு இன்வைட் பண்றானா என்று தனக்கு சொல்லப்பட்டதை கேட்டு அதிர்ந்தாள் ஜாய். அதை கேட்டதும் இது விதுரன் ஏதோ அவளுக்காக ஒரு வலையை விரிப்பது போல தெரிந்தது. அவள் அவரது துணியை வைத்துத்தான் இப்படி அனுமானித்தாள். அவர் இப்படியும் இது ஒரு நல்ல அர்த்தத்தில் சொல்லவில்லை என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. இவர் எதுக்கு என்ன டின்னரு கூப்பிடுறாரு என்று தலையை சொரிந்து கொண்டு யோசித்தபடி இருந்தாள். ஹஸ்பண்ட் இன்டர்நேஷனல் பில்டிங்கில் நடந்த டிஜிட்டல் கரன்சி லான்ச் ஈவெண்டில் இருந்து கூட ஜாய் தப்பித்து ஓடி வந்துவிட்டாள். அதற்கு பிறகுதான் அவளுக்கு அவர் மேல் இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போய்விட்டிருந்தது. இப்போது விதுரன் அவளை டின்னருக்கு வேற இன்வைட் செய்திருந்தார். அதை வைத்து பார்க்கும் பொழுது அவளுக்கு அவர் கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல எண்ணத்தோடும் அழைத்திருக்க மாட்டார் என்பது உறுதியானது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு இவர் இப்போது பத்திரமாகத்தான் இருக்கிறார் என்று நிச்சயமாகிவிட்டது போல தோன்றியது. அப்போது கடோகன், பெஸ்வானி இன்னைக்கு வாய்ஸ் லேண்ட்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் நடத்த போறாங்களா, அதுக்குதான் உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிராங்க்லின் ஃபேமிலிய ரெப்ரசன்ட் பண்ணி வர சொல்லியிருக்காங்க.
என்று சொல்லி முடித்தார். அவர் ஏதோ இருமி இருமி பேசுவது போல பேசிக் கொண்டிருந்தார். அவரது குரலிலேயே அவரது வயோதிபம் தெரிந்து கொண்டிருந்தது. சொல்லி முடிக்க பார்த்த நேரத்தில் அவராகவே அவரது சத்தத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் ஜோயிடம், ஆனா மிஸ், நீங்க இங்க வராம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. விதுரன் ஒன்னும் நல்ல ஆள் இல்ல. அவர் ஏதோ ஒரு மோசமான எண்ணத்தோட இருக்கிறது தெரியுது. சும்மா மேலாப்புல பார்க்கும்போது நீங்களும் மோஹித்தும் வாய்ஸ்லாண்டுக்கு வந்தா எதிர்காலத்துல பிராங்க்லின் ஃபேமிலியோட ஆக்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், பிராங்க்லின் ஃபேமிலியே மேல பொய்யா பழி போட்டதும் அவங்க தான். அது மட்டும் இல்லாம உங்க அம்மா அப்பாவும் இன்னும் வந்து சேரல. அப்படி இருக்கும்போது நீங்களும் இன்னைக்கு சரியா வந்து அவரோட கையில மாட்டினா என்ன நடக்கும்னு சொல்ல முடியல என்று கடுமையாக எச்சரிப்பது போல சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் சொல்லும் போதே யாரும் தப்பி தவறியாவது இதை கேட்டுவிடக் கூடாது என மிக அமைதியாக சொல்வது போல இருந்தது. ஜாய் எல்லாத்தையும் கேட்டதும் 2 புருவத்தையும் சுருக்கிக் கொண்டு நின்றிருந்தாள். கண்களும் மிக சீரியஸாக எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தன. அவளது மனதிற்குள் ஏராளமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தன. எத்தனையோ காலமாக பேஸ்வானி குடும்பத்தின் பிராங்க்லின் ஃபேமிலியை அவர்களது எந்த ஒரு ஈவெண்டிற்கும் இன்வைட் செய்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்று விதுரன் அவளை இன்வைட் செய்திருக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு செட்டப் தான் என அவளுக்கு புரியாமல் இல்லை. அவர் இப்போது மீண்டும் பிராங்க்லின் ஃபேமிலியை டார்கெட் செய்திருப்பது புரிந்தது. ஜாய் யோசித்து விட்டு தலையை யாட்டினாள். பின் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, சரி, ஓகே, எனக்கு புரிஞ்சுது என்று அவளது வசனத்தை முடிக்கும் முன்னாடியே அவள் எதிர்பார்த்திருக்காத ஒன்று நடந்தது. போனின் அடுத்த முனையில் இருந்து யாரோ கத்தும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் பதறிய ஜோய், மிஸ்டர், என்னாச்சு? நீங்க ஓகேயா? ஹலோ, என்னாச்சு என்று விடாமல் கேட்டாள். அவளது குரலில் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. சில நொடிகளுக்கு பிறகு தனது முகத்தில் இருந்த வியர்வையை துடைத்துக் கொண்ட கடோகன் வலியையும் பொறுத்து கொண்டு, இல்ல ஒண்ணும் இல்ல, நான் ஓகேதான் மிஸ். நீங்க நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொன்னார். அவரால் அதற்கு மேலும் ஏதும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு முன்னாடி ஒருத்தன் கையில் ஒரு பெரிய இடுக்கியை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். கடோகனுக்கு இப்போது நன்றாகவே வயதாகிவிட்டது. அவரது மனதில் துளி அளவு கூட சாவை பார்த்து பயம் இருக்கவில்லை. இதுவரை வாழ்ந்தது போதும் என்பது போல இருந்தார். அவரை முடமாக்கி விட்டாலும் கூட அவர் வருந்த போவதில்லை. ஆனால் இப்போது பிராங்க்லின் ஃபேமிலியில் மீதம் இருக்கும் ஒரே ஒரு இளவயது நபர் மட்டும் செத்துவிடக் கூடாது என்பதுதான் அவரது நோக்கமாக இருந்தது. அவர் அதை சொல்லி முடித்த பிறகு மீண்டும் ஒரு கதறல் சத்தம் கேட்டது. அது ஒரு கொடூரமான வலியை அனுபவிக்கும் ஒருவர் கத்துவது போல இருந்தது. ஜாய்க்கு அதை போனில் கேட்கும் போதே உச்சி மண்டையில் ஏதோ ஊறுவது போல இருந்தது. அவள் இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு உணர்வை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவள் போனை காதோடு சேர்த்து வைத்துக் கொண்டு, ஏய், என்னடா பண்ற நீ? அவர் விடு என்று கத்தினாள். அவள் இப்போது அவளது இமேஜை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு போனில் பேசியவரின் குரல் மாறியது. யாரோ அவளது போனை எடுத்திருப்பது தெரிந்தது. அந்த ஆள் சத்தமாக சிரிப்பது தெரிந்தது. சிரித்துக்கொண்டே, மிஸ் பிராங்க்லின் தானே? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கிழவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிப்படி சொல்லலாம், மற்ற எல்லா பிராங்க்லின் ஃபேமிலி ஆட்களும் எங்ககிட்ட தான் இருக்காங்க. அந்த எருமைங்க பெஸ்வானி ஃபேமிலியோட ஏராளமான ஆட்களை காயப்படுத்தினது மட்டும் இல்லாம கொன்னும் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறது தான் நியாயமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா எங்க பெஸ்வானி ஃபேமிலிக்கு நிறையவே இறக்க குணம் இருக்கு. அதனால அவங்கள காப்பாத்துறதும் அப்படி சாகப்படுறதும் நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. உங்களோட ஆளுங்களையும் சேர்த்து இந்த பெஸ்வானி ஃபேமிலியோட ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எல்லாரும் நாங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க பிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படியே உங்களுக்கு செய்யறதுக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொன்னா டிவியை போட்டு இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாருங்க. அதை பார்த்தா அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியுமான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லாம பாடி கொஞ்சம் கூட ஃபங்க்ஷன் ஆக முடியாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற கப்பல் அப்படியே நீரை நார்த் போல நோக்கி போற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. உங்ககிட்ட இதுக்கு மேலேயும் ரொம்ப டைம் எல்லாம் இல்ல என்று சொல்லி முடித்தான். எல்லாத்தையும் கேட்ட ஜாய்க்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த கால் கட் ஆவதற்கு முன்னால், உங்ககிட்ட நான் எதை சொல்ல சொன்னா நீ எதை சொல்லிட்டு இருக்க? ஏன் உனக்கு நான் சொன்னது மண்டையிலேயே ஏறலையா? அவ்வளவு உனக்கு சாவு மேல ஆசையா என்று கேட்பது கேட்டது. அவன் அப்படி சொல்லி அடுத்த நொடி மீண்டும் ஒரு கதறல் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அவளது நாடி நரம்பெல்லாம் சிலிர்த்துக் கொண்டு போனது. கூடவே கால் கட்டுமானது. அவளுக்கு மீண்டும் அதே நபருக்கு கால் செய்து பார்க்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் கால் போகவே இல்லை.
ஜாய் கால் பேசி முடித்து விட்டதை பார்த்த சரவணன், என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டான். அவனுக்கு அவளது முகத்தை பார்க்கும் போதே ஏதோ தப்பாகத்தான் பட்டது. அவள் ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னிலைக்கு வந்தவள், கண்டிப்பா இது எல்லாத்தையும் பேஸ்வானி ஃபேமிலி தான் பண்ணிருக்கணும், அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க என்று சொன்னாள். 858 பணைய கைதி. சரவணனுக்கு ஜாய் என்ன சொல்கிறாள் என சரியாக புரியவில்லை. அவனும் அது என்னவாக இருக்கும் என அவனும் யோசிக்க ட்ரை செய்தான். எப்படியும் போப்பீஸ் பற்றியதாகத்தான் இருக்கும், ஆனால் அதற்கு அவள் எந்த அளவிற்கு ஷாக்காக தேவையில்லையே என்று அவன் யோசித்தான். அவள் வேறு மிகுந்த பதட்டத்துடன் இருந்தாள். அவன் அவளை குழப்பத்துடன் பார்த்து, ஜாய் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றியா, என்னாச்சு என்று கேட்டான். சரவணன் சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே பதட்டத்தில் இருந்தவள் எல்லாவற்றையும் படபடவென சொல்ல தொடங்கினாள். இல்ல, அவங்க என்னோட அப்பா அம்மா பத்தி இப்பதான் சொன்னாங்க. பேஸ்வானி ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் இப்ப எனக்கு கால் பண்ணினா. அந்த கால்ல என்னோட அப்பாவும் அம்மாவும் நார்த் போல நோக்கி போயிட்டு இருக்கிறதா சொன்னா. அது மட்டும் இல்லாம அவங்க குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்காங்களாம். அவங்க சாவோட விளிம்புல இருக்கிறதா சொன்னா என்று வேகமாக சொல்லி முடித்தாள். சொன்னதும் தான் அவளுக்கு இதையெல்லாம் சரவணனிடம் சொல்லி இருக்க கூடாது என்று புரிந்தது. இப்போது பிராங்க்லின் ஃபேமிலியில் என்னதான் மீதம் இருக்கிறது? அவள் யோசித்து பார்க்கும்போது பேஸ்வானி ஃபேமிலி அவளை கால் பண்ணி இருப்பது அவளுடைய டீல் பண்ணவல்ல, மாறாக அவளை வைத்து சரவணனை மடக்கத்தான் என்பது தெளிவாகியது. கண்டிப்பாக அவர்களது டார்கெட் சரவணனாகத்தான் இருக்க வேண்டும் என யோசித்தாள். சரவணனுக்கும் பேஸ்வானி ஃபேமிலியுடன் டீல் செய்வது ஒன்றும் அவ்வளவு லேசான காரியம் இல்லை என்று தெரியும். அவன் இங்கே வரும் முன்னாடியே அவர்களது பிசினஸ் பற்றி எல்லாம் விசாரித்து பார்த்திருந்தான். பிராங்க்லின் ஃபேமிலியின் பிசினஸ் மொத்தமாக பேஸ்வானி ஃபேமிலியினால் வாரி சுருட்டி எடுக்கப்பட்டிருந்தது. பேஸ்வானி ஃபேமிலிக்கு இருந்த பவரும் கூட இப்போது அதிகரித்திருந்தது. இப்போது அவர்கள் அவர்களது மிகச்சிறந்த ஸ்டேஜில் இருந்தார்கள். சரவணன் ஜாய் சொன்னதை யோசித்துக் கொண்டே, சரி, அவங்களோட கண்டிஷன் என்னது என்று கேட்டான். அவங்களோட ஒரு ஈவெண்ட்ல என்ன பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க. அந்த ஈவெண்ட் பேஸ்வானி ஃபேமிலியில தான் நடத்துறாங்க என்று சொன்னாள். அவள் பேசும்போது அவளது குரலும் கூட கரகரத்து போயிருந்தது. அவளை எப்படியாவது வர வைக்க வேண்டும் என்பதில் பேஸ்வானி ஃபேமிலி குறியாக இருப்பது தெரிந்தது. அவள் மட்டும் போனாள் என்றால் அவள்தான் முட்டாளாக வேண்டும் என்பது அவளுக்கே தெரியும். ஆனால் அதே போல அவள் ஃபீனிக்ஸ் ஃபேமிலியின் உயர் ஸ்தானிகளிடம் போய் பிராங்க்லின் ஃபேமிலி மேல் இருக்கும் அவ பெயரை துடைக்காவிட்டால் காலத்திற்கும் இதே பழியோடுதான் வாழ வேண்டியதாக இருக்கும். கூடவே அவர்களுக்கு இருக்கும் மரியாதையும் போய்விடும். கடைசி வரைக்கும் எல்லாருமே பிராங்க்லின் ஃபேமிலி தான் அந்த ஓபியம் போப்பீஸை நட்டது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் அவளால் அவளது பேரண்ட்ஸ் இருக்கும் இடத்தையும் கூட தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். சரவணன் தலையை ஆட்டிவிட்டு, எப்ப இருக்காது, என்ன ஈவெண்ட் என்று கேட்டான். கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி அவளுடன் பேசிய அந்த ஆள் அவளுக்கு இதை எதை பற்றியும் ஒன்றும் சொல்லவில்லை. அது என்ன ஈவெண்டாக இருந்தாலும் சரி, எப்போது இருந்தாலும் சரி, ஜாய் கண்டிப்பாக வந்தே தீருவாள் என்று அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வாய்ஸ்லேண்ட் பேங்க்வெட்டா தான் இருக்கணும். என்னதான் அதுக்கு பேங்கட்னு சொன்னா கூட இது ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் மாதிரி தான். இங்க ஒவ்வொருத்தரோடையும் ஸ்ட்ரென்த்தை சோதிச்சு பார்ப்பாங்க. இருக்கிற பவர்ஃபுல்லான ஃபேமிலிகள் எல்லாரும் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை அறிவிப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா வாய்ஸ்லேண்டோட ரேங்கிங் அப்படியே மாறும். எனக்கு இப்போ ஒன்று மட்டும் தெளிவா புரியுது. விதரனோட டார்கெட் நான் இல்லை. நான் அவன் கிட்ட பிடிப்பட்டாலும் சரி இல்லைனாலும் சரி அவனுக்கு ஒண்ணுமே ஆக போறதில்ல. ஆனா இப்ப அவன் என்ன சொல்லி டார்கெட் பண்ணி இருக்கிறது ஒன்னதான். உன்னோட கையில இருக்கிற டிஜிட்டல் கரன்சி இப்ப டாப் ஆஃப் த வேர்ல்டுல ரீச் பண்ணிருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியக்கூடாது. இது மட்டும் தெரிஞ்சா என்று இழுத்தாள். ஜாய் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சரவணனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதை நினைத்தவன் அவளை பார்த்து, என்ன என்னோட கையில இருக்கிறத என்னால காப்பாற்ற முடியாம இருக்கும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். அதை கேட்டதும் ஜோய், ஓஹோ, அது பேஸ்வானி ஃபேமிலியாவே இருந்தாலும் கூட உன்னால அவங்க கிட்ட இருந்தும் காப்பாத்திக்க முடியும் நினைக்கிறியா? பேஸ்வானி ஃபேமிலி மைட்டி 7ல இருந்து வர ஒரு ஃபேமிலி. அது மட்டும் இல்ல, பேஸ்வானி ஃபேமிலி எப்பவுமே மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் கூட ரொம்ப சூப்பரா தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தனும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. கூடவே எல்லாரும் நல்லாவே சண்டையும் போடுவாங்க என்று சொன்னாள். இவ்வளவு நாளாக அவர்களோடு டீல் செய்து கொண்டிருக்கும் ஜாய்க்கு அவர்களை பற்றி எல்லாம் தெளிவாக தெரிந்திருந்தது. அவளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடன் மோதுவது தானாக கழுத்தை வெட்டிக் கொள்வதற்கு சமமாக இருக்கும். ஆனால் சரவணன் அதை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. எத்தனை பேர் மாதிரி வருவாங்க என்று கேட்டான். அதற்கு ஜாய்,
கிட்டத்தட்ட 100 பேரு என்று பதில் சொன்னாள். அதை கேட்டதும் சரவணன், எங்களுக்கு எத்தனை பேர் போகலாம் என்று கேட்டான். பிராங்க்லின் ஃபேமிலிக்கு 3 ஸ்பாட் இருக்கு, கூடவே நானும் நீயும் ஆக கூடினா 4 பேரு தான் என்று பதில் சொன்னாள். சரவணன் அதை கேட்டதும் மேலும் கீழுமாக தலையை ஆட்டினான். அவ்வளவுதான்ல, அப்ப இன்னைக்கு அவனை வச்சு செஞ்சிட வேண்டியதுதான் என்று சொன்னான். அவன் மிக உறுதியாகத்தான் இருந்தான். பின் ஜஸ்டினை திரும்பி பார்த்து, ஃபீனிக்ஸ் ஃபேமிலிக்கு எங்களோட சக்தியோட ஒரு பங்கை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்லைன்னா சும்மா எங்களை பார்த்து ஏதாவது சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, சரிதானே என்று கேட்டான் சரவணன். பினான்சியல் பக்கம் பார்த்தால் அவர்கள் தோற்க மாட்டார்கள். அதே நேரம் சண்டை பக்கம் பார்த்தால் அவர்களால் தோற்கவே முடியாது. எல்லா பக்கத்தாலும் அடித்தாலும் அசராமல் ஜெயிற்றே ஆக வேண்டும் என உறுதியும் இருந்தது. இரத்த வெள்ளம் ஓடும் போர்க்களமாக இருந்தாலும் கூட அதிக ரத்தம் சிந்தியது எதிரிகளாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் சரவணனின் போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. சரவணன் வந்திருக்கும் மெசேஜை ஓபன் செய்தான். ஜஸ்டின் உடனே அவனது போனை எடுத்து பார்த்தான். சரவணனிடம் பிளாக் மார்க்கெட்டின் வாண்டட் நோட்டீஸை எடுத்து காட்டினான். ஜஸ்டின் அதை பார்த்ததும் ஷாக்குடன், இது இது சாருமதி தானே என்று கேட்டான். சரவணனும் கூட அதை பார்த்து அதிர்ந்தான். அவனுக்கு வந்திருந்த போட்டோவில் சாருமதி ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். ஏதோ உதிர்ந்து போன ரோஜா பூ போல இருந்தாள். அவளை இந்த கோலத்தில் பார்த்த சரவணனுக்கு நெஞ்செல்லாம் பதறிக்கொண்டு வந்தது. அவனுக்கு இதெல்லாம் எப்படி எதற்கு நடந்திருக்கும் என்று யோசிக்க கூட முடியவில்லை. மூளை மரத்து போனது போல இருந்தது. நெற்றி, கழுத்து என எல்லா இடங்களிலும் வியர்வை துளிகள் தோன்றத் தொடங்கியிருந்தன. சரவணன் உடனே ஜஸ்டின் கையில் இருந்த போனை பிடுங்கி இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்தான். என்னதான் நடக்குதுங்க என்று தாங்க முடியாத அதிர்ச்சியுடன் கேட்டான். அவனது குரலும் கூட இப்போது மாறி போயிருந்தது. சாருமதி நிஜமாகவே வாண்டட் நோட்டீஸில் இருந்தாள். அது மட்டும் இல்லாமல் இது பேஸ்வானி ஃபேமிலியின் 7 ஓபியம் பாப்பிஸ் எரிக்கப்பட்டது சம்பந்தமாக வேறு இருந்தது. சரவணனுக்கு மூளை வேலை செய்ய மறுத்தது. என்ன செய்வது என்று யோசித்தவன் சிறிது நேரத்தில் சாருமதிக்கு கால் செய்தான். ஆனால் எவ்வளவோ நேரம் ரிங் போனதை தவிர யாருமே காலை எடுத்ததாக தெரியவில்லை. 8:59. வினோதமா இருக்கே. சரவணன் சாருமதிக்கு விடாமல் கால் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அடுத்த முனையில் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. அதை பார்த்ததும் சிறிது நேரத்திற்கு அப்படியே தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்தான் சரவணன். பின் திடீரென்று மீண்டும் போனை எடுத்து வந்து அந்த போட்டோவை இன்னும் நன்றாக உற்று பார்த்தான். அவனுக்கு அது சாருமதி தானா என்று உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் போல இருந்தது. ஆனால் அவன் அதை பார்க்க பார்க்க அது சாருமதியேதான் என்பது உறுதியானது. அது மட்டுமில்லாமல் அவளது உருவமும் அவனது கண்ணுக்குள் அப்படியே ஒட்டி கொண்டது. சரவணன் கொஞ்சம் கூட நம்ப முடியாத நிலையில் இருந்தான். இது எப்படி நடந்திருக்கும் என்று கேட்டான். இது பிளாக் மார்க்கெட்டோட வாண்டட் நோட்டீஸ். எனக்கு என்னமோ இதையும் கூட விதுரன் தான் பண்ணியிருப்பாரோன்னு தோணுது என்று தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான் ஜஸ்டின். அவனும் இதை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்போது மீண்டும் அவனே இல்லை என்பது போல தலையை ஆட்டினான். பின் சரவணனை பார்த்து, இல்ல, இதுல ஏதோ தப்பு இருக்கு. விதுரனுக்கு எங்க இருந்து இப்படியான ஒரு போட்டோ கிடைச்சிருக்கும்? அப்படியா இருந்தா சாருமதி இப்ப விதுரன் கீழே தான் இருக்கணும் என்று சொன்னான். ஜஸ்டினுக்கு இதை பற்றி யோசிக்க யோசிக்க எல்லாம் மிக வினோதமாக இருப்பது போல தோன்றியது. விதுரனின் எண்ணங்களை சாதாரண ஒருத்தரால் எப்படியும் புரிந்து கொள்வது மிக கடினமாகத்தான் இருக்கும். சரவணனுக்கும் ஜஸ்டின் சொன்னது மீண்டும் யோசிக்க தூண்டுவதாகத்தான் இருந்தது. இதை பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டியதா இருக்கு என்று நெற்றியை சுருக்கிக் கொண்டே சொன்னான். சரவணன் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஜஸ்டினை மீண்டும், உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த விஷயம் ரொம்ப வினோதமா தெரியுது என்று சொன்னான். அதை கேட்டதும் சரவணனும் ஆமோதிப்பது போல தலையை ஆட்டினான். சிறிது நேரத்திற்கு அங்கே அமைதி மட்டும்தான் இருந்தது. அப்போது மறுபடியும் ஜஸ்டினை திடீரென்று அந்த அமைதியை களைத்து, அன்னைக்கு ஜாயை காப்பாத்த உங்களோட ஃப்ரெண்டு யாருன்னு சொல்ல முடியுமா? எனக்கு விதுரனோட சீக்ரெட் பேஸ் எங்க இருக்குன்னு எல்லாம் தெரியாது. மொத்த பேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷன்லையும் கூட விதுரன் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்கு. ஆனா பல வருஷமா நாங்களும் விதுரன் லாவை மீறி செய்யற எல்லா வேலையோடையும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படியாவது அவன் கூட மோத ஏதாவது ஒரு வழி கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எங்களால ஒரு துப்பு கூட கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்கு. எனக்கு உங்க ஃப்ரெண்டு மேல டவுட் இருக்குன்னு சொல்ல வரல. ஆனா அவங்களால விதுரனை பார்க்க முடியுமா? இருந்திருந்தா இங்க ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. அதாவது அவங்க விதுரனோட டீமுக்குள்ள இருந்துகிட்டே ஆக்ஷன் எடுத்திருக்கணும்னு தான் நான் நம்புறேன் என்று மிக சீரியஸாக சொல்லிக் கொண்டு போனான். ஜஸ்டின் சொன்னதை கேட்ட சரவணன் தலையை ஆட்டிக்கொண்டே, அப்போ அவ விதுரனுக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்லி சொல்ல வரீங்களா என்று கேட்டான். அதற்கு ஜஸ்டின் வேகமாக தலையை ஆட்டிவிட்டு, இல்ல, ஆனா விதுரன் பஸ்வானி ஃபேமிலி ஆளுங்களை மட்டும் தான் நம்புவோம். அததான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
அதே நேரம் இப்ப இது எல்லாத்தையும் பத்தி யோசிக்கும் போது நாம ஒருத்தனை பத்தி கண்டிப்பா அவதானம் செலுத்தியே ஆகணும். லாரன்ஸ் என்று சொல்லிவிட்டு சரவணனை உற்று பார்த்தான். லாரன்ஸ் என்ற பெயரை கேட்டதுமே சரவணன் நெற்றியை சுருக்கினான். பிளட் மூன் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற லாரன்ஸியா சொல்ற என்று கேட்டான். சரவணன் அதோடு அப்படியே யோசனைக்குள் மூழ்கி போனான். சரவணன் கேட்ட கேள்வி ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினான் ஜஸ்டின். அவனேதான். விதுரன் லாரன்ஸ் கூட ஏதாவது ஒரு டீலிங் பேசியிருந்திருப்பான். அவனை சாருமதிக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியா மட்டும் இருந்தா இன்னும் இனிமே பிரச்சனை தான் என்று பதில் சொன்னான். அவன் சொல்லும் விதத்தையும் குரலையும் வைத்து பார்க்கும் போதே இந்த விஷயம் எந்த அளவிற்கு தூரமானது என்று புரிந்தது. சரவணன் அவனது நாடியை போனில் ஒன்றியபடி யோசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு லாரன்ஸை பற்றி அவ்வளவாக தெரியாதுதான். ஆனால் அவரை பற்றி அதிகமாகவே கேள்விப்பட்டிருக்கிறான். லாரன்ஸ் எப்போதுமே மிகவும் மூர்க்கத்தனமாகவும் மிருகத்தனமாகவும் நடந்து கொள்ளும் ஒரு ஆள்தான் என்று ஒரு பெரும் வட்டாரத்துக்கே தெரியும். இப்போது சரவணனை வந்தடைந்திருக்கும் சாருமதியின் போட்டோ ஒன்றே போதும் லாரன்ஸ் எந்த அளவிற்கு முரடானவன் என தெரிந்து கொள்வதற்கு. நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணா இருப்பேன்னு சொல்லிதான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு முட்டாள இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. எப்பத்துல இருந்து இவ எப்படி மாறினா என்று தனது மனதிற்குள்ளே சாருமதியை நினைத்து பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கு சாருமதியை பற்றி நினைக்கும் போது வாயெடுத்து போனது. அவளை பற்றி என்னதான் சொல்ல என இல்லாமல் போய்விட்டது போல ஆகிவிட்டிருந்தது. அவன் சாருமதியை அவனுக்கு உதவ அனுமதித்துவே இருக்கக்கூடாது என்று நினைத்தான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு ஒரு உதவி என வந்துவிட்டால் சாருமதி உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாள் என்றும் அவனுக்கு தெரியும். சரவணன் ஒரு பெருமூச்சு விட்டான். அப்படியே ஜஸ்டினை பார்த்து, யாரையாவது அனுப்பி பிளாக் மார்க்கெட்ல இருந்து சாருமதி ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்கிடு. அவங்க கிட்ட இதுக்குள்ள நாங்க தான் இன்வால்வ் ஆகி இருக்கோம்னு சொல்லு. அவங்க என்னென்ன கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் அனுப்ப வேண்டியதா இருந்தாலும் கூட பரவாயில்ல, எப்படியாவது ஏதாவது செஞ்சு சாருமதியை காப்பாத்தியே ஆகணும் என்று பல்லை கடித்துக் கொண்டு சொன்னான். அதை கேட்டதும் தலையை மேலும் கீழும் ஆட்டிய ஜஸ்டின், எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அதுக்கான வேலைகளை செய்ய தொடங்குறேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க என் கூட கொஞ்ச நாளைக்கு வெளியே வர வேண்டியிருக்கும் என்று சொன்னான். ஜஸ்டின் சொன்னதும் கொஞ்சம் வழக்கத்திற்கு மாறானதாக தெரிந்தது. அதை கேட்டதும் சரவணன் புருவத்தை சுருக்கிக் கொண்டு, எங்க போக போறோம் என்று கேட்டான். அவனுக்கு குழப்பமாக இருந்தது. ஜஸ்டின் சரவணனின் கேள்வியை கேட்டதும் லேசாக சரவணனின் தோளை தட்டினான். நாம போக போற இடம் எதுன்னு சொன்னா ஒரு சில பேரால மட்டுமே போக முடியும்ன்ற மாதிரியான ஒரு இடம். அந்த பெஸ்வானி ஃபேமிலியோட பேங்க்வெட்டுக்கு முன்னாடி நாம அங்க போய் ஆகணும் என்று சொன்னான். ஜஸ்டின் சரவணனை மிக சீரியஸாக பார்த்து கொண்டிருந்தான். சரவணன் ஜஸ்டின் இதைத்தான் சொல்கிறான் என ஒன்றை புரிந்து கொண்டான். விதுரனை ஒரே அடியில் தோற்கடிப்பது என்பது முடியுமான காரியம் இல்லை என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் சரவணனுக்கு அவனது ஃபேமிலிக்கு முன்னாடி ஒரு பெயரை எடுத்துக்கொள்ள வேண்டுமானதாக இருந்ததால் எப்படியாவது விதுரனை ஜெயித்தாக வேண்டும் என்று நினைத்தான். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் சரவணன் ஜாயை பார்த்தான். இது அவளுக்கு அவனது உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்கும் நேரம் இது. அந்த நேரத்தில் அவன் வெளியே போக வந்திருப்பது நல்லதாக தோணவில்லை. ஆனால் அவனுக்கு அதுவும் தேவையாகத்தான் தோன்றியது. என்ன செய்வது என சிறிது நேரத்திற்கு யோசித்துக் கொண்டே இருந்தான் சரவணன். 860 ஜஸ்டினால் தான் சரவணனுக்கு சாவா? ஜஸ்டினுக்கு சரவணனின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணம் நன்றாகவே புரிந்தது. அவன் இப்போது ஜாயின் நிலைமையை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருப்பான் என அவனுக்கு தெரியாமல் இல்லை. அதை உணர்ந்ததும், சரவணா, நீ இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, நான் அவங்கள பாத்துக்க யாராவது ஒருத்தர் வர சொல்றேன் என்று சொன்னான். இவன் அங்கே போன நேரத்தில் மீண்டும் இவர்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்றுதான் பயந்தான். ஏனென்றால் அவன் இப்போது சந்திக்க போகும் எதிரி அந்த மாதிரியான ஒருத்தன். அதனால் தான் அவனுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. சரவணன் டென்ஷனாக இருப்பதை பார்த்த எலீனாவும், சரவணா, நீ ஒன்னும் யோசிக்காத, நீ போய் ஆக வேண்டியதை பாரு, எங்களுக்கு ஒன்னும் ஆகாது. விதுரன் இதுக்கு மேல எங்க மேல கைய வைக்க மாட்டா, அதுதான் நீ அவனோட வழியில குறுக்க போக பாக்குறல்ல என்று சொன்னாள். ஜாயும் அவனை பார்த்து, சரவணா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நான் என்னோட அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறமா நேரம் வரும்போது அதை நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தடவை நானும் இந்த பிளானுக்குள்ள வரமாட்டேன் என்று சொன்னாள். அதை சொல்லும் போது ஜாயின் முகத்தில் இருந்த பாவனையை பார்க்கும்போது மிக குழப்பமாக இருந்தது. அவளுக்கு இப்போது எப்படியாவது கூடிய சீக்கிரத்தில் தனது அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தது. அது எவ்வளவு சீக்கிரமாக நடந்து முடிகிறதோ அந்த அளவு சீக்கிரமாக அவளுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தாள். ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு சரவணன் மீதும் அவனது ஃப்ரெண்டான ஜஸ்டின் மீதும் அந்த அளவிற்கு நம்பிக்கை இருந்தது. இத்தனை நாட்களாக அவளுடன் பயணம் செய்தவள் அவள்தானே. அது மட்டும் இல்லாமல் சரியாக இந்த நேரத்தை பார்த்து ஜஸ்டின் சரவணனை வெளியே கூப்பிடுகிறான் என்றால் அதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று யோசித்தாள்.
சரவணன் 2 பேரும் தைரியமாக இருப்பதை பார்த்துவிட்டு லேசாக தலையை ஆட்டினான். அவர்களை அவதானத்தில் வைத்திருந்தால் ஏதேனும் பெரிய அசம்பாவிதங்கள் நடப்பதில் இருந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் என நினைத்தான். அப்படியே ஜஸ்டினை பார்த்து கண்ணசைத்தான். அவனுக்கு சரவணன் சொன்னதின் அர்த்தம் புரிந்துவிட்டது. 2 பேரையும் பார்த்தவன், சரி பாத்துங்க, நான் வந்துடுறேன் என்று சொன்னான். சரவணனும் ஜஸ்டினும் ஹார்பரில் இருந்து கிளம்பியதும் ஒரு சோப்பர் வந்தது. அதை பார்த்ததும் சரவணனுக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது. நெற்றியை சுருக்கியபடி ஜஸ்டினை பார்த்தவன், எங்கடா போறோம் என்று கேட்டான். அதை கேட்டதும் லேசாக புன்னகைத்த ஜஸ்டின், இல்ல நீ போய் சாப்பர்ல ஏறியதுமே புரிஞ்சிடும் போ என்று சொன்னான். அவனது புன்னகையில் ஏதோ ஒரு வில்லங்கம் பொதிந்திருப்பது போல தெரிந்தது. அதை உற்று பார்த்தவன், என்னடா தாரிகா கால் பண்ணி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி இருக்காளா என்று கேட்டான். அதை கேட்ட ஜஸ்டின் சிரித்து கொண்டே, ஐயோ மாப்பிள்ளைக்கு ஆசைய பாரு. ஆமாமா, அவளோட சர்ப்ரைஸ் சொல்லி நினைச்சுக்கிட்டே வா, முதல்ல சீக்கிரமா போகணும் என்று சொன்னான். சரவணன் தலையை ஆட்டிவிட்டு, ஏதோ சொல்ற, உன்னை நம்பி வரேன், நீ ஒண்ணு என்ன கொலையில பண்ண மாட்டல்ல என்று சொன்னான். ஜஸ்டின் அதை கேட்டதும் சத்தமாக சிரித்தான். ரொம்ப டூ மச்சா யோசிச்சுட்டு இருக்க நீ என்று சொன்னான். சரவணன் தலையை ஆட்டிக்கொண்டே போய் சாப்பரில் ஏறிக்கொண்டான். அதில் ஏறியதற்கு பிறகும் கூட ஜாயும் எலினாவும் இருந்த இடத்திலேயேதான் அவனது பார்வை நிலைத்து நின்றிருந்தது. அவன் அந்த இடத்தை இன்னும் கொஞ்சம் நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். அவனது பார்வையை பார்த்த ஜஸ்டின், என்ன இன்னும் அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா நீ என்று கேட்டான். அதற்கு சரவணன், அவங்கள பத்தி யோசிக்க என்ன இருக்கு, வெதிரன் எப்போ எங்க இருந்த அட்டாக்க தொடங்குவானோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னான். ஜஸ்டின் அதை கேட்டதும், அவன் தொடங்குற நேரத்துக்கு தொடங்கட்டும், நாமளும் திருப்பி கொடுக்க தானே போறோம் என்று சொன்னான். சிறிது நேரத்தில் சாப்பரும் மேலே பறக்க தொடங்கி இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு வந்ததும் சரவணன், எனக்கு இன்னும் இந்த இடம் ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டதும் ஜஸ்டின் நக்கலாக சிரித்து கொண்டே, என்னது, நீ எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை, அப்புறம் எப்படி இப்படி பரிச்சயமா இருக்கும் என்று கேட்டான். அதற்கு பிறகு அங்கே அமைதி மட்டும்தான் மீதம் இருந்தது. ஷாப்பர் போக வேண்டிய இடத்தை சேர்ந்ததும் 2 பேரும் இறங்கிக் கொண்டார்கள். சரவணன் இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே, என்ன இடண்டா இது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அது ஒரு பாழடைந்த தீவை போல இருந்தது. அது பாழடைந்த தீவாக இருந்தது மட்டுமில்லாமல் அங்கே இருந்த காலநிலையும் கூட மிக மோசமாகத்தான் இருந்தது. சரவணன் இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே இருக்கும்போது அவனது காதுக்கு மிக அருகே ஏதோ ஸ்வயிங் என சத்தம் கேட்டது. அவனுக்கு அது ஒரு கத்தி வீசப்படும் சத்தம் என நன்றாகவே தெரிந்தது. அதை கேட்டதுமே சரவணன் ஆச்சரியத்தில் முழித்தான். அவன் உடனே திரும்பி பார்க்க ஜஸ்டின் தான் அவனை தாக்கியது என தெரிய வந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது. சரவணன் முகத்தை துடைத்துவிட்டு ஜஸ்டினை பார்த்து, ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்று மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்டான். ஜஸ்டின் ஒரு ஆர்மி கத்தியை யூஸ் செய்து கொண்டிருந்தான். அது மிக கூர்மையான கத்தி. ஒரே ஒரு கீறல் போதும், அவன் ஒரே அடிக்க செத்து விடுவான். இந்த நேரத்தில் ஜஸ்டினுக்கும் சரவணனுக்கும் இடையில் இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ற வார்த்தை அப்படியே மறைந்து போயிருந்தது. ஜஸ்டின் கண்ணில் கொலைவெறி மட்டும்தான் இருந்தது. சரவணனோ மனவலியிலும் அதிர்ச்சியிலும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அவதானத்துடனும் போராடி கொண்டிருந்தான். சரவணனுக்கு இது இத்தனை நாளாக தன்னுடன் இருந்த ஜஸ்டின் தானா என்று சந்தேகம் கூட எழுந்தது. அவன் இப்போது ஒரு முற்றிலும் புதிய அவதாரத்துடன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு அதை நம்பவே முடியவில்லை. ஆனால் சில நொடிகள் ஜஸ்டினையே பார்த்து கொண்டிருந்த சரவணனுக்கு அவன் பார்த்து கொண்டிருப்பது எல்லாமே நிஜம்தான் என புரிந்தது. சரவணன் இங்கே குழப்பத்தில் இருந்தாலும் கூட ஜஸ்டின் அவனை தாக்காமல் இருக்கவில்லை. முதலில் வந்த தாக்குதலில் இருந்து தப்பிய கொஞ்ச நேரத்திலேயே ஜஸ்டின் அடுத்த தாக்குதலை செய்தான். அதிலிருந்தும் சரவணன் தப்பி விட்டான். ஆனால் அவனது காலில் ஒரு அடிபட்டு விட்டது. டேய், என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா என்று கேட்டான். அதை கேட்டதும் சிரித்த ஜஸ்டின், எனக்கு பைத்தியம் இல்லால, நீ சீரியஸா இருந்துக்கோ, இல்லன்னா இங்கேயே செத்துருவேன் என்று மிரட்டினான். சொல்லி அடுத்த செகண்டே அவன் அங்கே இருந்த மின்னல் வேகத்தில் மறைந்து போனான். அப்போது, நான் உனக்கு பின்னாடிதான் இருக்கேன் என ஜஸ்டின் சொல்வது கேட்டது. அதை கேட்டதும் சரவணன் திரும்பி பார்ப்பதற்கு இடையில் அவனது பின்னங்கலத்தில் ஏதோ மிக கூலாகப்படுவது போல தெரிந்தது. அது கண்டிப்பாக கத்திதான் என அவனுக்கு புரியாமல் இல்லை. ஜஸ்டின் மட்டும் ஏதாவது ஒரு அசைவை செய்தாலும் கூட அவனது கழுத்து ஒரே அடியில் துண்டாகிவிடும் என்று சரவணனுக்கு தெரியும். சரவணனுக்கு ஜஸ்டின் கண்ணை பார்க்கும்போது அவன் இப்போது செய்து கொண்டிருக்கும் காரியத்தை மிகுந்த தெளிவுடன் தான் செய்து கொண்டிருக்கிறான் என்பது புரிந்தது. அவனது கண்ணில் கொலைவெறி மின்னிக் கொண்டிருந்தது. அவன் நிஜமாகவே சரவணனை கொல்ல பார்த்து கொண்டிருந்தான்.